வெல்கம் பேக் guys, hope you are doing great. well இன்னைக்கு இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி டிசைன் பண்ணுறது அண்ட் we are going to make it responsive. ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் இது மீடியா queries எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இன்னும் படிப்போம். பட் லேர்ன் பண்ணதை வச்சு ஒரு யூஐயை எப்படி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஒரு ஃபிக்மாலேருந்து ஒரு டிசைனை அப்படியே எடுத்து அதை எப்படி ஒரு ஃபுல்லாக ஒரு யூஐ டிசைன்ஸை பண்ணி ரெஸ்பான்சிவாகவும் எழுதி மோரோவர் கிட்ஹப்பில் எப்படி நம்மளோட சோர்ஸ் கோடை புஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இந்த பர்டிகுலர் ஃபிக்மா டிசைனை நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து யூஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான். ரைட். ஸோ இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்விஜி எலமெண்ட்ஸ், கஸ்டமைஸ்டு எஸ்விஜி எலமெண்ட்ஸ் எழுதி எஸ்விஜி எலமெண்ட்ஸ்குள்ளே எப்படி ஒரு கிளிப் பாத் க்ரியேட் பண்ணி அந்த கிளிப் பாத்தில் எப்படி நம்மளோட இமேஜை பின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான், பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஒன்ஸ் நான் கொஞ்சம் சர்டன் டிஸ்டன்ஸ் நான் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி இந்த கலரிங் சேஞ்சஸ் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி அந்த கிளாஸ் அதுக்கு நம்ம பின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் மோர் ஓவர் நம்மளோட கோடிங்கை கம்ப்ளீட்டாக எப்படி கிட்ஹப்பில் புஷ் பண்ணுறது. இட்ஸ் அ cloud storage. So we are going to push our code completely in a cloud and we can maintain it commonly in a single place. Okay? So இது எல்லாம் எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ண போகிறோம், and we are going to create it a responsive design. Okay? I'm not joking. We are going to create a responsive design. So it's going to be completely responsive. Okay? ஸோ ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனை எப்படி க்ரியேட் பண்ணுறது செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். ஸோ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எதையுமே நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வரிசையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் இதில் யூஸ் பண்ணியிருக்க சில கோட்ஸ், அந்த கான்ஃபிகரேஷன் கோட்ஸ், கிட்ஹப் கான்ஃபிகரேஷன்ஸ் கோட்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த டாக்குமெண்டேஷனில் கீழே நானே கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், ரெஃபரன்ஸ்க்கு கீழே டாக்குமெண்டேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ வித்அவுட் வேஸ்டிங் யுவர் டைம், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் போர்ட்ஃபோலியோ யூஐ டிசைனை எப்படி பண்ணுறது. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக்காக தான் வைக்க போகிறோம். டைனமிக் டேட்டா எதுவுமே உள்ளே நம்ம லோட் பண்ண போகிறது கிடையாது. டைனமிக் டேட்டானா இந்த ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் டைனமிக்காக உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இது ஜஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக எப்படி பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கிட்ஹப் அக்கௌண்ட். ஸோ github.com டைப் பண்ணி அதில் போய் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட கோடை வந்து காமனாக ஒரு க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் தென் அதே கோடு திரும்ப வேறு எப்போ எனக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே லோக்கல்லே நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இது க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி நம்மளோட கோடிங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இதில் போய் நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம். ஒன்ஸ் இது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். கிட் டவுன்லோட், இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இந்த கிட்டை. இது வந்து என்ன பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கணும். மேக் அப்படின்னா நார்மல் டெர்மினலு, லினக்ஸ் இதெல்லாம் நார்மல் டெர்மினல்லே ஒர்க் பண்ணிடலாம். விண்டோஸ் அப்படின்னா கிட் பேஷ் அப்படின்னு இருக்கும். என்ன இருக்கும்? கிட் பேஷ் இந்த மாதிரி இருக்கும். டெர்மினலில் கிட் பேஷ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். கிட் பேஷ்ன்னு சொல்லி அதுக்குன்னே ஒரு தனி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று வரும். பட் மேக்கு, லினக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நார்மல் நம்மளோட ஓன் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட கிட்ஹப்போட யூசர் நேம் அண்ட் இட்ஸ் இமெயில் இது வந்து குளோபலாக நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்போது கிட் கான்ஃபிக் யூசர் நேம் இமெயில். ஓகேவா? இதில் வந்து என்ன செய்யணும்னா கூகுள் டாக்ஸில் ஓப்பன் பண்ணி அதில் என்ன கமாண்டை போடணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். சரியா? நீங்கள் அந்த கமாண்டை வந்து அங்கேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. லாஸ்ட்டை வந்து
இதில் வந்து டைட்டில் இல்லை, ஹெட்டிங் இதுனா GitHub கான்ஃபிகரேஷன் தானே, GitHub கான்ஃபிகரேஷன். ஸோ கிட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் கமாண்ட், git config global யூசர் நேம், அந்த உங்களோட GitHubோட யூசர் நேம். இல்லை git config global user.email நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட GitHub அக்கௌண்ட்டோட இமெயிலை நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா உங்களோட யூசர் நேமையும் இமெயிலையும் குளோபலாக செட் பண்ணுறதுக்கு, எல்லா ரெப்பாசிட்டரிஸ்க்குமே நம்ம ஈஸியாக அந்த ஆக்சஸ் பண்ணணும். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் நான் புது ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நான் அதை மேனுவலாக செட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அப்போது இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணி இங்கேயா கொடுத்துட்றேன். ஓகேவா? இது 2 தான் கமாண்டு. ஓகேவா? இதில் வந்து இந்த யுவர் நேமு, யுவர் இமெயில் அட்ரஸ் இருக்க இடத்துல உங்களோட GitHub யூசர் நேமையும் உங்களோட GitHub இமெயில் அட்ரஸையும் கொடுத்து கிட் பேஷை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? இது மேக் இதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நார்மலாக டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை அப்படியே இது இங்கேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிடும், செட் ஆயிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ChatGPT ஓப்பன் பண்ணி எப்படி என்னோடய GitHub யூசர் நேமையும் இமெயில் ஐடியும் குளோபலாக கான்ஃபிகர் பண்ணுறது இன் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுவே கொடுத்துட போதும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் வெரி ஃபஸ்ட் டைம் என்ன செய்யணும் அப்படின்னா எங்களுக்குள்ள வச்சு இப்போ என்னோட டெர்மினலை ஓப்பன் பண்ணி இதில் வந்து CD டெஸ்க்டாப் கோட் வெப் டெவலப்மெண்ட் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஓகேவா? ஓப்பன் ஆயிரும். சரியா? இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா CD ஸ்பேஸ் வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி மேக் டைரக்டரி கொடுத்து என்னது போர்ட்ஃபோலியோ MKDIR கொடுத்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டைரக்டரியை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் கோட் ஸ்பேஸ் அந்த போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் டைரக்டரியை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஃபார் வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து லாகின் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகாமல் இருக்கும். என்னோட அக்கௌண்ட் காட்டுதா GitHub அக்கௌண்ட்டு, நீங்கள் வந்து சைன்இன் வித் GitHub கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், விஷுவல் ஸ்டுடியோ கோட வந்து உங்களோட GitHub அக்கௌண்ட்டோட இதை சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் இது சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிட் சோர்ஸ் கண்ட்ரோல் எனக்குள்ளே இருக்கும். இருக்கா சோர்ஸ் கண்ட்ரோல் எனக்குள்ள வந்து இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி இந்த மாதிரிலாம் நிறைய காட்டும். ஓகேவா? அப்போது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் நம்ம என்ன செஞ்சு வச்சுருந்தோம், இருங்க நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் டெஸ்க்டாப்பே காணும். சாரி வெப் டெவலப்மெண்ட்டில் தான் அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ணி வச்சேன், போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபோல்டரை வந்து மேனுவலாக அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்க போகிறேன்னா GitHub அக்கௌண்ட் இருக்குல்ல, என்னோட GitHub ரெபாசிட்டரிக்குள்ளே போயிட்டு அதில் நியூ ரெபாசிட்டரி கொடுத்து புதுசாக ஒரு அந்த போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ரெபாசிட்டரி ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து யூனிக்கான நேம் கொடுத்துக்கோங்க. எதில் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேமை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது அந்த நேம் என்ன வச்சுக்கலாம், HTML, JS, CSS, கொடுத்து இதை வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், செப்டம்பர் அந்த 2025 அப்படிங்கிறது கொடுத்து என்ன டேட் இன்னைக்கு 19th அப்படிங்கிற அந்த டேட்டோட சேர்த்து நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், என்ன யார் ஓனர் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும், எல்லாமே அப்படியே இருக்கட்டும். விசிபிலிட்டி வந்து நான் இப்போதைக்கு இதை வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாகவே வச்சுக்க போகிறேன். நீங்கள் அதை பப்ளிக்காக வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க, எப்படினாலும் வச்சுக்கோங்க. இல்லை லெட் இட் கீப் அஸ் அ பப்ளிக் இட் செல்ஃப். ஓகேவா? பப்ளிக்லேயே வச்சுக்கிடுவோம். ரீட்மி ஃபைல்லாம் ஆட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். லேட்டர் நான் என்ன உங்களுக்கு வந்து எப்படி இந்த ரீட்மி ஃபைல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது செய்கிறதுங்கிறத நான் அப்புறமேல நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு அது ரீட்மி ஃபைல் ஆட் பண்ண வேணாம். நான் ஜஸ்ட் ஒரு டெம்பரரி சொல்லுது ஒரு எம்டி ரெபாசிட்டரி மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதுதான் என்னோட கோடு. ஓகேவா?
இதில் இந்த கிட் கமாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். கமாண்ட் மூலிமா எப்படி கிட்டப்க்கு கோடை புஷ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லி கமாண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம கமாண்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுனாலும் யூ கேன் லேர்ன். பட் இனிஷியலாக கமாண்டை நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம இப்போதைக்கு மெனு ஆப்ஷன்ஸ் மூலியமாகவே பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெபாசிட்டரியை என்னோட லோக்கல் இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே நான் க்ளோன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, கிட் -- வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண உடனே எனக்கு என்ன வரணும், கிட்டு என்ன வெர்ஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வரணும். ஓகேவா? அது வந்துச்சுன்னா தான் கிட் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை கிளியர் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்து என்ன க்ளோன் பண்ண போகிறோம், கிட்டப்லேருந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நான் க்ளோன் பண்ண போகிறேன். அப்போது இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எனக்கு இந்த நேமில் அப்படியே எனக்கு உள்ளே வரும். எனக்கு வந்து இந்த நேமில் வரக்கூடாது. எனக்கு வர வேண்டிய நேம் என்ன நேமில் ஸ்டோர் ஆகணும், போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த பர்டிகுலர் நேமில் எனக்கு இது க்ளோன் ஆகணும். ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே க்ளோனிங் இன்டு போர்ட்ஃபோலியோன்னு வந்துடும். வார்னிங் யூ அப்பியர் நீட் எம்டி ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட்ஸ் அ ஃபைன். ஸோ இப்போ அதை என்ன செய்ய போகிறேன்னா, அது போர்ட்ஃபோலியோவில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் ஆயிரும். பட் இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாகவே இதில் இந்த கிட் ரிமோட் எல்லாமே உள்ளே கான்ஃபிகர் ஆகிருக்கும். சரியா? நான் மேனுவலாக போய் இந்த ரெபாசிட்டரி எதுவுமே நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இது இந்த இருக்குல்ல, இதில் போய் ரிமோட் ஆப்ஷன்ஸில் போய் நான் ரிமோட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்கா என்னோட ஒரிஜினல் ரிமோட், இந்த இருக்கா எங்கேருந்து வந்திருக்கு, HTML JS CSS போர்ட்ஃபோலியோ செப்டம்பர் 22. ஏன்னா இதுதான் என்னோட ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே ஒரு ரெபாசிட்டரி ஒன்று நான் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நான் டெர்மினலை ஓப்பன் பண்ணி கிட் க்ளோன் அப்படிங்கிற கமாண்டை நான் கொடுக்கணும். என்னது, கிட்டு க்ளோனு. எதை க்ளோன் பண்ண போகிறேன், இந்த ரெபாசிட்டரியை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபோல்டர் நேமில் நான் உள்ளே வைக்க போகிறேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு இந்த இதை அப்படியே இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே க்ளோன் பண்ணி உள்ளே கொடுத்துரும். அப்புறம் அதை உள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் எனக்கு அதோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நான் கோடிங் எழுத நான் என்ன செய்ய போகிறேன், கமிட் பண்ணி புஷ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் இதை ரிமோட்டை நான் கனெக்ட் பண்ணலாம், என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரிமோட்டை கனெக்ட் பண்ணணும். எது ரிமோட்டு, என்னோட கிட்டப்போட இந்த ப்ராஜெக்ட் தான் ரிமோட். அதை கொண்டு போய் எது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவேன், இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும், இந்த URL யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட கிட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுதான். ஓகேவா? இந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ்லாம் கிடையாது. இங்கே லே அவுட்டில் வந்து SVG இருக்குது. இந்த SVG இருக்குது. SVGஸ்குள்ளே நமக்கு இல்லை அப்படின்னா இதை என்ன செஞ்சிடலாம்னா, இதை அப்படியே ஒரு இமேஜாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து இவங்க வந்து அந்த ஆமாம், இது வந்து SVG வச்சு SVGயோட சேர்ந்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜை உள்ள இந்த இடத்துல. இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இது வந்து வெக்டார் டிசைன்ஸ். வெக்டாரை வந்து நம்ம உள்ளே வந்து SVGயாக தான் உள்ளே நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த SVG இமேஜ் SVG பேட்டர்னை வச்சு தான் உள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதில் வந்து இப்போ நம்மகிட்ட இந்த இமேஜ் நான் சொன்னேன்ல, இந்த இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் செக்ஷன், இதை எய்தர் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு கம்ப்ளீட் PNGயாக உள்ளே வச்சிடலாம். இல்லை அப்படின்னா இதை என்டையர் லே அவுட்டை வந்து SVGயை எடுத்து அந்த இதுக்குள்ளே நான் கொண்டு போய் இந்த இமேஜை என்னால் செட் பண்ண முடியும். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேலே இருக்க இமேஜை நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது. கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, இமேஜ் ஆல்டர் பண்ண முடியாது, கிளிப் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கிடையாது. பட் சிம்பிள் ஒர்க், ரொம்ப சிம்பிள். இமேஜை கொண்டு போய் ஃபிக்ஸட் பொசிஷனில் டாப் ரைட் கார்னரில் வச்சிடலாம். பட் அதுவே நான் ஒரு வெக்டாரை எடுத்து வெக்டார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்னால் கலரை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். ரெண்டாவது உள்ளே இருக்க அந்த கிளிப் பாத் பொசிஷன்ஸை எப்படி வேணாலும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இதை நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து கம்ப்ளீட் இமேஜ். இதுலேருந்து என்னால் பார்த்தா எடுக்க முடியாது. பட் ஒரிஜினலாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஃபிக்மா டிசைன் அவங்க டெம்ப்ளேட் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அதில் அந்த ஒவ்வொரு லேயரையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு அது கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே உனக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி வழக்கம் போல் பப்ளிக்
பப்ளிக்கில் என்ன வைக்க போகிறேன், நியூ ஃபோல்டர் அசெட்ஸ். பப்ளிக்கில் மறுபடியும் என்னது, index.html. இதுக்குள்ள அசெட்ஸ்குள்ள சிஎஸ்எஸ். இங்கே ஜேஎஸ். அசெட்ஸ்குள்ள மறுபடியும் நியூ ஃபோல்டர் இமேஜ். இந்த index.html ஆஸ் யூஷுவல் லிங்க் டேக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட /assets css அந்த ஸ்டைல்ஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணணும். styles.css இந்த styles.css லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் இமேஜை எடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபிக்மா டூலில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் அந்த எஸ்விஜி கோடை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அந்த டாக்குமெண்ட்டில் நான் போட்டுடுறேன். சரியா? இப்போ இதை ஃபஸ்ட்டு இங்கேருந்து இதை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே. இதை அப்படியே வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிடுவோம். என்ட்ரு கொடுத்தோன்னே முடிஞ்சிடும். அதில் ஃபில் எஃபெக்டில் போய் நம்ம வந்து என்ன கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த எல்லோ கலரையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் எஃபெக்ட்ஸில் போய் எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் தேவையில்லை. ஸோ இந்த இதை தான் நான் என்ன இப்போது டாப் ரைட் கார்னரில் கொண்டு வரணும். ஸோ இதோட எஸ்விஜி கோடு நமக்கு கையில் இப்போ ரைட் கிளிக் பண்ணி இது வந்து காப்பி அண்ட் பேஸ்டஸ் காப்பி எஸ்விஜி கோடுன்னு இருக்கும். எஸ்விஜி அப்படியே காப்பி பண்ணி உள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை விட்டுருவோம். இப்போ அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லேஅவுட் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். என்ன அது மேலே ஹெட்டரு, அப்புறம் அந்த ஹீரோ செக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போது இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் என்ன செய்ய போகிறோம், மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து பாடி டேக்குள்ளே ஓப்பன் பண்ணி விட்த்து அது வந்து 100 வியூ போர்ட் வித் எப்பயுமே இருக்கணும். ஹைட் வந்து 100 வியூ போர்ட் ஹைட்டு. டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸு அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கணும். ஜஸ்டிஃபை கான்டென்ட் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கணும். அப்புறம் ஃப்ளெக்ஸோட டேரக்ஷன் வந்து எனக்கு காலம் டேரக்ஷனில் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் ஓவர்ஃப்ளோ எக்ஸு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, ஹிடன் ஆயிடணும். ஓகேவா? அதாவது யூஸ்வலாக சில வெப்சைட்ஸ் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி மூவ் பண்ணுற மாதிரி ஓவர்ஃப்ளோ வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த ஓவர்ஃப்ளோ தேவையில்லை எக்ஸ் ஆக்சிஸில். ஏன்னா இந்த இதை கொண்டு போய் நான் டாப் ரைட் கார்னரில் மேலே ஏற்றி வச்சிருவேன். அப்போ மேலே அந்த எக்ஸஸ் ஆனால் இருக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அதனால ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருவோம். அதனால பாடியில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது. சரியா? இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, மேலே இந்த ஹெடர் தேவை. ஸோ அப்போது ஹெடர் செக்ஷன். ஸோ அதுக்கு ஹெடர் டேக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எனக்குள்ள ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வருது. அப்போ ஒரு H2 டேக்கில் நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட நேம். அடுத்து எனக்குள்ள என்ன இருக்குது, யூஎல் டேக்கில் மெனு ஆக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அபவுட்டு, ப்ராஜெக்ட்ஸு, கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ யூஎல் டேக்கில் ஒரு எல்ஐ டேக்கில் ஒரு ஆங்கர் டேக்கு. ஓகேவா? இதில் வந்து எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் வெப்சைட்டு. ஒரு பேஜுக்குள்ளேயே வந்து நமக்கு நேவிகேட் ஆகுது, மல்டி பேஜஸ் கிடையாது. அப்போ எல்லாமே தனி செக்ஷன்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஹேஷ் கொடுத்து அபவுட் உள்ள என்ன வைக்க போகிறேன், அபவுட். இதே மாதிரி காப்பி பண்ணி திரும்ப 2 தடவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன வரப்போகுது நமக்கு, ப்ராஜெக்ட்ஸ். இங்கே என்ன வருது, ப்ராஜெக்ட்ஸ். இங்கே வந்து என்னது, கான்டாக்ட். இங்கே வந்து கான்டாக்ட்.
இந்த இடத்துல ஏன் ஹேஷ் அபவுட்டு ஹேஷ் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து பின்னாடி நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிய வரும். சரியா? இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக்கில் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யணும்னா இதில் இருக்க யூஐ மாதிரியே இந்த ஹெடர் டேக்கை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வரணும். ஸோ அப்போது இங்கே போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஹெடர் டேக்கை நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஹெடர் டேக்குள்ள அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்க்கு ஒரு சைஸ் இருக்குது, உள்ளே இருக்க நார்மல் இருக்குது, ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் கலர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஒரு கலர் இருக்குது, செகண்டரி ஒரு கலர் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்க அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ரூட் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ரூட் வேரியபிள்ஸில் நான் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த வேரியபிளை நான் எப்படி வேணாலும் உள்ள நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லேட்டர் இந்த வெப்சைட்டோட ப்ரைமரி கலரையோ ப்ரைமரி டெக்ஸ்ட் சைஸையோ நான் மாற்றணும் அப்படின்னா ரூட் வேரியபிளில் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்டையர் சைட்லேயே எனக்கு என்ன மாறிடும், எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அப்போ இந்த ரூட் வேரியபிள் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கலர், இங்கே ப்ரைமரி கலர் இந்த இருக்குல்ல, இது வந்து வேரியபிள் நேம் எப்பயுமே எதில் ஸ்டார்ட் ஆகணும், ஹைஃபன் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் அ வேரியபிள் நேம் இதில் வந்து. ஸோ இதில் வந்து இதோட கலரை வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த கலர் கோட் இருக்கா, இதுதான் நம்மளோட ப்ரைமரி கலர். ஆஷ் கொடுத்து ப்ரைமரி கலராக வச்சுக்கணும். ரெண்டாவது செகண்டரி கலர். செகண்டரி கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதில் வந்து இது வந்து பியோர் பிளாக் கிடையாது, இது வந்து வரேன் என்ன அந்த ஆப்பை காணும். ஓகே, கலர் பிக்கர் வச்சுருந்தேன், காணும் அதை. இது வந்து என்ன கலரு, 292929 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆஷ் 292929 இந்த கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் செகண்டரி கலர் வந்து நமக்கு. அடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து ப்ரைமரி சைஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஃபாண்ட் சைஸ் வந்து ப்ரைமரி டெக்ஸ்ட் சைஸு இது வந்து இல்லை அப்படின்னா ஹெட்டிங் சைஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. ஹெட்டிங் சைஸ் வந்து நமக்கு 18 பிக்சல்ஸ். ஓகேவா? அப்புறம் சப்ஹெட்டிங் சைஸுக்கு வந்து 16 பிக்சல்ஸ். நார்மல் ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல்ஸ். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதை வந்து லேட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள அந்த ஒர்க் பண்ணும்போது லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த எல்ஐ டேக் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அதுக்கு வந்து எனக்கு லிஸ்ட் ஸ்டைலு எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஆங்கர் டேக் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எனக்கு ஆங்கர் டேக் வந்து எனக்கு என்ன செய்ய போகிறேன், நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த அண்டர்லைன் எதுவுமே தேவையில்லை. அதனால் குளோபலாக இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சிடலாம், ஆட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஆமாம், இதெல்லாம் முடிஞ்சு இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ஹெட்டருக்கு நான் ஸ்டைல் எழுதணும். அப்போது இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அண்டர்லைன் எல்லாமே போயிடும். இந்த ஹெட்டருக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த யூஐ இதில் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, இந்த பேக்ரவுண்ட் கலர் என்னது, C7 C8 CC. பாடியோட ஒட்டுமொத்த கலர் எனக்கு என்ன மாறிடும், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஷ். ஆக்சுவலாக இதுவுமே என்னவாக இருக்கணும், வேரியபிளாக தான் இருக்கணும். ஏன்னா லேட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ண முடியணும். பிஜி கலர் கொடுத்து
என்னது ஹேஷ் C7 C8 CC இந்த கலரில் இருக்கணும். சேவ் பண்ணிட்டு இப்போது இந்த வேரியபிள் கலர் அந்த வேரியபிள் நேமை தான் நான் எங்கே யூஸ் பண்ணணும், இங்கே நான் யூஸ் பண்ணணும். அதுக்கு வேர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு போயிட்டு வேர் அப்படிங்கிறது என்னது, எவாலுவேட்ஸ் தி வேல்யூ ஆஃப் அ கஸ்டம் வேரியபிள். கஸ்டம் வேரியபிளை எவாலுவேட் பண்ணி லோட் பண்ணுறதுக்கு இந்த வேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ண அந்த பிஜி கலரை உள்ளே நான் சப்ளை பண்ணிடுவேன். இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஒட்டுமொத்த பேஜ் எனக்கு அந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது ஐயோ ரெஃப்ரெஷ் பண்ணி வந்துட்டேன்னா ஆக்சுவலாக இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையே. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாகவே வச்சுக்கிடுவோம். ரைட், இது போதும். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த ஹெட்டர் இந்த நேம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு ஹெட்டர் டேக்கு போயிட்டு ஹெட்டர் டேக் வந்து விட்த்து வந்து 100% விட் தான் இருக்கணும் எனக்கு. ரெண்டாவது டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் என்னவாக இருக்கணும், சென்டர். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ், அதாவது ரோ டைரக்ஷனில் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன், இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த லைனில் இப்போ இதை கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கா? இப்போ இதை வந்து நான் சென்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு எங்கே வந்துருச்சு, நேம் இதெல்லாமே எனக்கு சென்டர் ஆஃப் த லைனில் எல்லாமே எனக்கு அலைன் ஆயிரும். ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், இடையில இருக்க ஸ்பேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு அந்த கார்னருக்கு அதை புஷ் பண்ணிடணும், போயிடும். இப்போ அடுத்து நான் பேடிங் வச்சு ஒர்க் பண்ணணும். பேடிங் டாப் அண்ட் பாட்டமில் எனக்கு ஒரு 20 பிக்சலும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு ஒரு 30 பிக்சல்ஸும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டருக்குள்ளே இருக்கிற இந்த யூஎல் டேகு. ஸோ அதுக்கு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஹெட்டர் டேக்குள்ளே இருக்க யூஎல் டேகு, இதுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவும் சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு எங்கே வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ அடுத்து எனக்கு இதுக்குள்ளே இருக்க கேப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். கேப் வந்து நான் அதுக்கு வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் நான் வைக்க போகிறேன். கேப் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஹெட்டருக்குள்ளே இருக்கிற அந்த H2 டேக்கோட சைஸ் என்னவாக இருக்க போகுது, ஹெட்டர் டேக்குள்ளே இருக்க அந்த H2 டேக் அது வந்து லோகோ. ஓகேவா? அந்த இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஹெட்டிங்கோட சைஸை கொடுக்க போகிறேன். அப்போது ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், வேர் ஹெட்டிங் சைஸ். ஓகேவா? ஹெட்டிங் வந்து ரொம்ப சிறுசாக தெரியுது. அப்போ என்ன செஞ்சிடலான்னா ஹெட்டிங் வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் கொடுத்துருவோம். இது போதும். இதுதான் ஹெட்டிங் சைஸ். ஓகேவா? எனக்கு இது போதுமானது தான். அப்புறம் ஹெட்டரோட கலர், இதோட டெக்ஸ்டோட கலர் எனக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா வேர் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து செகண்டரி கலர், அந்த கலரில் இருக்கு, செகண்டரி கலரில் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு நார்மலாக என்ன கலரில் இருக்குது, ஓகேவா? நார்மலாக செகண்டரி கலரில் தான் இருக்குது. ஓகேவா? யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐ டேக், அதாவது யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐ டேக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக், இதோட கலர் எனக்கு இனிஷியலாக என்ன இருக்க போகுது, வேர் செகண்டரி கலர். ஆனால் இதை நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன கலர் மாறணும், எல்லோ கலருக்கு மாறணும். இதை நான் ஹோவர் பண்ணும்போது எல்ஐ டேக்கை ஹோவர் பண்ணும்போது உள்ளே இருக்க ஆங்கர் டேக்கோட கலரை வந்து எனக்கு மாறணும். எல்ஐ டேக்கை ஹோவர் பண்ணும்போது, ஏன்னா எல்ஐக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஆங்கர் டேக் இருக்குது. அப்போ கர்சர் எல்ஐ டேக் மேலே போன உடனே உள்ளே இருக்க டெக்ஸ்ட் கலரை எனக்கு சேஞ்ச் பண்ணணும். அதோட கலர் நான் என்ன வைக்க போகிறேன், வேர் கொடுத்து ப்ரைமரி கலர். அப்போ இப்போது இங்கே எல்ஐ டேக்கில் உள்ளே போனோன்னே எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு என்ன மாறிடும், அந்த எல்லோ கலரில் எனக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி மாறிடும். ஓகேவா? டிரான்சிஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லை. அப்போ என்ன செஞ்சிடலாம், டிரான்சிஷன்ஸ் கொடுத்து ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து அந்த கலரிங் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக தெரியலை, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இங்கே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஹோவர் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா வேரியபிளுக்கு போயிட்டு அதை வந்து ஹெட்டிங் சைஸ்க்கே கூட வச்சுக்கிடுவோம். ஹோவர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டியை கொடுக்கும். மோரோவர் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அனிமேட்டடாக கொஞ்சம் பார்க்கவும் நல்லாவும் தெரியும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துட்டு போயிட்டோம். இப்போது இங்கே தான் மெயின் முக்கியமான வேலை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஹீரோ செக்ஷனுக்குள்ளே வந்து இந்த எஸ்விஜி டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்சல்யூட்டாக கொண்டு போய் ஃபிக்ஸட் பொசிஷனில் டாப் ரைட் கார்னரில் கொண்டு போய் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஹெடர் டேக் வெளியில், இந்த இதுக்கு வெளியில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் கொடுத்து இதுக்கு ஒரு ஐடி வைக்க போகிறேன். இதான் என்னது, ஹோம். இதுக்குள்ளே தான் கொண்டு வந்து நம்ம அந்த எஸ்விஜியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து செட் பண்ணணும். அப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த எஸ்விஜியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பேஸ்டஸ் காப்பி எஸ்விஜின்னு கொடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு என்ன தெரியும், இந்த வருதா அந்த எஸ்விஜி டேக் இங்கே எனக்குள்ளே இருக்கும். ஓகே, எனக்குள்ளே இருக்கும் இந்த இடத்துல. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டாப் ரைட் கார்னரில் கொண்டு போய் நான் செட் பண்ணணும். ஓகேவா? அப்போது இந்த எஸ்விஜிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஐடி அதுக்கு ஹீரோன்னு சொல்லி கொடுத்துட போகிறேன். ஏன்னா காமனாக என்னால் எஸ்விஜி எங்கேனுக்குள்ளே டார்கெட் பண்ணி எழுதுனா லேட்டர் உள்ள நான் வேறு எங்கெங்கெல்லாம் எஸ்விஜி யூஸ் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஐடி ஆட்ரிபியூட்டை கொடுத்து இப்போது ஹேஷ் ஹீரோ. இந்த ஹேஷ்ங்கிறது எதை டார்கெட் பண்ணும், ஐடியை. ஹீரோங்கிறது அந்த எஸ்விஜியை. ஓகேவா? இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதோட மேக்ஸிமம் விட்த் எனக்கு என்னவா இருக்க போகுது, மேக்ஸிமம் விட்த் வந்து எப்போவுமே 100% இருக்கணும். ஓகேவா? 100%. ஆனால் மேக்ஸ் விட்த் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு நான் ஒரு 640 பிக்சல்ஸ் சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஹைட் வந்து ஆட்டோ கொடுத்துட்டு, இது ஏன் நான் அந்த ஹைட் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்னா, இங்கே விட்த் அண்ட் ஹைட் இங்கே யூஸ் பண்ணுதா, இதை என்ன செஞ்சிடலாம், ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டில் அது ஆக்சஸ் பண்ண மாட்டேங்குதே. ஓகே 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 இது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நமக்கு ஏன் இந்த சைஸ் எடுக்கல அப்படின்னா, எதனால் அப்படின்னா, இது வந்து எதுக்குள்ளே ரேப் பண்ணியிருக்கோம், ஒரு செக்ஷனுக்குள்ளே. அப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்களா, ஃபுல் விட்த் அது என்ன ஆக்குப்பையே பண்ணலை, செக்ஷனோட ஹைட்டு. அப்போ எனக்கு இந்த செக்ஷன் எனக்கு என்ன செய்யணும், ஃபுல் விட்த்து எப்போயுமே அதை ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருந்துருக்கணும். ஸோ அதுக்கு தான். அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது வந்து ஃபிக்ஸட் பொசிஷனில் தான் வைக்க போகிறோம். அப்போ அதனால் இதை இதுக்குள்ளே வைக்கவா இதுக்கு வெளியில் வைக்கவாங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. வெளியிலே வைப்போம், செக்ஷனுக்குள்ளே வைக்காமல் செக்ஷனுக்கு வெளியில் வைப்போம். சரியா? இப்போ இதை கொண்டு வந்து நான் என்ன செய்யணும், இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, அந்த இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை உள்ளே கொண்டு வரணும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த இமேஜை பேக்ரவுண்டில் இருந்து எடுத்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது அந்த இமேஜை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கே உள்ளே போட போகிறேன், அசட்ஸ்குள்ளே இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன். அந்த இமேஜ் இருக்கா, இது வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போது இதை வந்து எதுக்குள்ளே நான் லோட் பண்ணணும், இந்த எஸ்விஜிக்குள்ளே நான் லோட் பண்ணணும். ஓகேவா? இந்த எஸ்விஜிக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாத்தை நான் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இந்த இருக்கும் DEFS. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் கண்டெய்னர், அதாவது அந்த எஸ்விஜிக்குள்ளே இது ஒரு ஸ்பெஷல் கண்டெய்னர், இட்ஸ் கோயிங் டு கேரி ஆன் அ கிளிப் பாத். ஓகேவா? அந்த கிளிப் பாத்தில் என்னால் ஒரு கிராஃபிக்ஸ் டேட்டாவோ ஒரு வீடியோ டேட்டாவோ ஒரு இமேஜோ என்னால் என்ன வேணாலும் உள்ளே வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு கிளிப் பாத்தை கொண்டு வர போகிறேன், கிளிப் பாத். ஓகேவா? இந்த கிளிப் பாத்துக்கு வந்து P கேபிட்டலில் இருக்கணும். ஓகேவா? இந்த கிளிப் பாத்துக்குள்ளே தான் நான் என்ன கொண்டு வந்து வைக்க போகிறேன், என்னோட இமேஜை கொண்டு வந்து நான் வைக்க போகிறேன். இந்த கிளிப் பாத் வந்து என்ன யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கிளிப் பாத் வந்து எந்த பாத்தை யூஸ் பண்ண போகுது, நம்மளோட ஓன் பாத் இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாத், இந்த பாத்தை அப்படியே அதை யூஸ் பண்ணணும். சரியா? இந்த கம்ப்ளீட் பாத் என்னவோ அந்த பாத்தை அதை அப்படியே யூஸ் பண்ணணும். நான் அதை காப்பி பண்ணி எங்கே கொண்டு வந்து போட போகிறேன், கிளிப் பாத்துக்குள்ளே போட்டு இந்த ஃபில் எஃபெக்டை மட்டும் தூக்கி விட்டுரும். எனக்கு ஃபில் எஃபெக்ட் தேவை அந்த இடத்துல.
ஓகேவா, அதை மட்டும் தூக்கி விட்ருவோம். இந்த கிளிப் பாத்துக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஐடி கொடுக்க போகிறேன். அது வந்து அந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா பிளாப் கிளிப் அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு செக்ஷன் இது என்ன 2 தடவை வந்திருக்கு. அதானே பார்த்தேன். அதுக்கு மேலே ஒரு கலர் லே அவுட் மாதிரி உட்காந்துருக்கு. இது தேவையில்ல, ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுலாம், இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன் இந்த பர்டிகுலர் என்ன செய்யும் அப்படின்னா இந்த என்டையர் கிளிப் பாத்தாவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த பாத்தவே கிளிப் பாத்தா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த என்டையர் வெக்டாராகவே. இப்போ இந்த எஸ்விஜிக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, ஒரு கிளிப் பாத் இருக்குது. அந்த கிளிப் பாத்துக்குள்ளே கொண்டு போய் நான் என்ன வைக்க போகிறேன், என்னோட இமேஜையோ இல்லை என்ன ஏதாவது ஒரு ஜிஃப் இமேஜோ ஏதோ கொண்டு வந்து நான் செட் பண்ண போகிறேன். அப்போது இந்த டெஃபினேஷனுக்கு வெளியில் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இமேஜை கொண்டு வந்து நான் செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு இமேஜ் டேக்கை லோட் பண்ணி ஐஎம்ஜின்னு கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா இது வந்து எஸ்விஜி டேக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே என்ன நான் கொடுக்கணும், இமேஜ் இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா, நார்மலாக HTML நம்ம எப்படி எழுதுவோம், ஐஎம்ஜின்னு போடுவோம். ஆனால் இப்போ அது எதுக்குள்ளே இருக்குது, எஸ்விஜிக்குள்ளே இருக்கும்போது அது வெக்டார் டிசைன் வரும்போது அங்கே அது எப்படி இருக்கணும், இமேஜ் டேக்குன்னு தான் இருக்கணும். ஓகேவா, இமேஜாக தான் இருக்கணும். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ./assetsக்குள்ளேருந்து இமேஜ்குள்ளேருந்து girl.png இதை நான் லோட் பண்ணிடணும். ஓகேவா, இதுக்கு வந்து விட்த் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்கள் செட் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி அதுக்குள்ளே நீங்கள் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா விட்த்துன்னு கொடுத்து விட்த் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 200 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஹைட்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 168 பிக்சல்ஸ் சம்திங் இந்த மாதிரி ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது அந்த கிளிப் பாத்தோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நம்ம அப்படியே நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு இந்த ஸ்டைல். ஓகேவா, கிளிப் பாத்தோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த இருக்குல்ல, இந்த ரேஷியோ எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இருந்தது. அடுத்து இந்த இமேஜ் இந்த இருக்குல்ல, இந்த ஐடிக்கு இந்த இமேஜை நான் மேப் பண்ணி விடணும். ஸோ கிளிப் பாத் கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் டு இதுக்குள்ள URL, அந்த URL ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன், இதை நான் சப்ளை பண்ணணும். இது வந்து அந்த டேக்கோட ப்ராப்பர்ட்டி, அதை மாற்ற முடியாது நம்ம ப்ராப்பர்ட்டி. இது டேகு, இது ஆட்ரிபியூட், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, HTML டேகுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னாச்சு, விட்த் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி இங்கே கொடுக்கல. ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா நார்மலாக HTML டேக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு SRCன்னு கொடுக்கணும். பட் எஸ்விஜிக்குள்ளே வரும்போது அது என்னவாக இருக்கும், ஹைப்பர் ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸாக இருக்கணும். அப்போ தான் அது உள்ளே வந்து நமக்கு என்ன செய்யும், உள்ளே வந்து அந்த ரெஃபரன்ஸ் டேக் வந்து நமக்கு உள்ளே வந்து லோட் ஆகும். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் உள்ளே வந்து எனக்கு இப்போது லோட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது வந்து அந்த பாத் நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த பாத். அதுக்கப்புறம் கீழே நம்ம டெஃபினிஷன் கொடுத்து அந்த கிளிப் பாத்தை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஏன்னா அந்த கிளிப் பாத்துக்குள்ளே தான் போய் நமக்கு என்ன உட்கார போகுது, நம்மளோட இமேஜ் போய் உட்கார போகுது. அந்த கிளிப் பாத் எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளோட அவுட் சைடில் இருக்க அந்த எஸ்விஜி பாத்தை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த எஸ்விஜியை பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனாக கொடுத்துருவேன். அப்போ எனக்கு எங்கே இருக்கும், டாப் ரைட்டில் இருக்கணும். Z இண்டெக்ஸ் வந்து இது எனக்கு எப்பயுமே எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்கணும். அப்போ -1 எல்லாத்துக்கும் கீழே போயிடும். ஓகேவா, இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா டாப்பில் இருந்து ஒரு 20 பிக்சல்ஸ் நான் மேலே ஏற்றிட போகிறேன். இல்லை அப்படின்னா இன்னும் கூட மேலே ஏற்றிடும், ஒரு 40 பிக்சல்ஸ். ஓகேவா, மேலே ஏறிடும் இப்படி. இப்போ அடுத்து ரைட் சைடில் இருந்து அதே மாதிரி ஒரு 20 பிக்சல்ஸ் உள்ளே நான் இழுத்துக்க போகிறேன். இன்னொரு 20-40 பிக்சல்ஸ் கூட நம்ம இழுத்துக்கலாம், உள்ளே போயிடும். ஓகேவா, ஸோ அப்போது இங்கே பார்க்குறதுக்கும் எப்படி தெரியும். ஸோ மேக்ஸ் விட்த் வந்து இப்போ இனிஷியலாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 820 பிக்சல்ஸ் நான் வச்சுக்க போகிறேன். இப்படி இருக்கும் சம்திங். இது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு இல்லை, எனக்கு இது இவ்வளோ பெருசாக வேணாம், எனக்கு வந்து ஒரு 740 பிக்சல்ஸ் போதும், இது எனக்கு போதுமானது அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஓகே.
ஸோ இப்போ அடுத்து இது வந்து இந்த பொசிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து அந்த லேயர் நம்ம கிரியேட் பண்ணது அப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ப் எட்ஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுதா? இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக போய் ஃபிட் ஆகிருக்கும். இப்போதைக்கு எனக்கு இது போதும். ஆனால் ரெஸ்பான்சிவாக நம்ம கிரியேட் பண்ணும்போது அங்கே தான் இஷ்யூஸ் வரும். அதுதான் மொபைல் ஸ்க்ரீனில் போகும்போதும் அது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரிங் கை உள்ளே போகுதா? அப்போ நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது எனக்கு வந்து நீ சைஸ் குறையக்கூடாது, நீ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ செஞ்சுக்கோ அப்படிங்கிற அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்போ எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இது ஓகே, இது போதுமானதான். இது ஆமாம், இது இன்னும் மைனஸ் பண்ணால் ரீச் ஆகும். ஆனால் இந்த இமேஜ் வந்து இன்னும் மேலே ஏறிக்கிட்டே போகும். தான் இது வந்து இப்போ நம்ம ஒரு 60 பிக்சல்ஸ் இன்னும் மேலே ஏற்றுறோம் அப்படின்னா போயிடும். ஆனால் எனக்கு அந்த கேப் வந்து மேலே அந்த ஓவர்லேப் ஆகுது பார்த்தீங்களா, மேலே போய் முட்டிக்கு நிற்கும். அப்புறம் இந்த இந்த கான்டாக்ட் இதெல்லாம் எதுவுமே எங்களுக்குள்ள தெரியாது. இந்த கலர் வந்து இப்போ இஷ்யூ வருது. ஓகேவா? அப்போது இது வந்து ஹோவர் பண்ணும்போது ஸ்பேஸை மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் நமக்கு எதில் வராது? நார்மலாக ஒரு இமேஜை எடுத்து நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எதுவுமே எனக்கு இதில் கிடைக்காது. இப்போ என்னால் இந்த கலரை சேஞ்ச் பண்ணனாலும் நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல இந்த கலர் இருக்குல்ல, இதை வந்து இந்த கலருக்கு பதிலாக FF0000 ஒரு ரெட் கலரில் கொடுக்கணுனாலும் என்னால் ரெட் கலராகவும் இந்த இடத்துல என்னால் சேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு நார்மலாக ஒரு இமேஜிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வராது. ஒரு இமேஜை வச்சேன் அப்படின்னா வராது. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடையும் போய் ஒரு டிசைனரை காண்டாக்ட் பண்ணி டிசைனர் கொண்டு வந்து எனக்கு அந்த டிசைனை கொடு, அந்த டிசைனை கொண்டு வந்து நான் எனக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹீரோ செக்ஷன்ஸை வந்து நான் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த ஹீரோ செக்ஷனை கொண்டு வர்றதுக்கு இந்த கண்டென்ட் UI அண்ட் UX டிசைனர்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, 2 பட்டன் இருக்குது. அப்போது இந்த ஹீரோ செக்ஷன், இந்த ஹீரோ செக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்? ஃபுல் விட்த்தை நான் ஆக்குபை பண்ண வைக்கணும். அதான் நான் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன்? இது வந்து காமன் ஸ்டைல்ஸ். அப்போது இங்கே போய் ஆமாம் அவைலபிள். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த செக்ஷன் டேக்கில் ஒன்றுமே கிடையாது. பாடிக்குள்ளே SVG இருக்குது. செக்ஷனை பார்த்தீங்களா, விட்த்தும் கிடையாது ஹைட்டும் கிடையாது. எங்கே இருக்குது? டாப் லெஃப்ட் கார்னரில் 0x0 நிற்கிதா? அப்போ விட்த்து வந்து இந்த செக்ஷனோட விட்த்து ஃபுல் விட்த்து என்ன அவைலபிள் விட்த்தோ அதை வந்து நான் ஆக்குபை பண்ண வைக்கணும். ஓகேவா? அப்போது செக்ஷனோட வந்து ஆமாம் செக்ஷனோட விட்த்து வந்து எனக்கு எப்பவுமே என்னவாக இருக்கணும்? 100% விட்தாக இருக்கணும். அண்ட் தென் பேடிங் டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 20 பிக்சல்ஸ் அப்புறம் 40 பிக்சல்ஸ் பேடிங் இருக்கணும். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போதைக்கு ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல இப்படி இருக்கும், சரிதா? இப்படி தான் நமக்கு எனக்குள்ள செக்ஷன் இருக்கும். உள்ள இதோட ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இதோட மினிமம் ஹைட் வந்து என்ன செய்ய போகிறோன்னா மினிமம் ஹைட் இதோட ஹைட் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு அப்படின்னா 100 VH அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கொடுத்து இதுக்கு வந்து இந்த கலர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கா ஃபுல்லாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா ஸ்க்ரோல் ஆகுதா? ஏன் ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்னா மேலே 100 VH அப்படின்னா என்னது? இந்த ஸ்க்ரீனோட ஓவரால் ஹைட்டு. அப்போ எனக்கு ஆல்ரெடி ஹெட்டருக்கு என்ன இருக்குது? ஒரு 68 பிக்சல்ஸ் ஹைட் இருக்குது. அப்போ 100 VHோட சேர்த்து எனக்கு என்ன உட்காரும்? அந்த 68 பிக்சல்ஸும் சேர்த்து உட்காரும். ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணி எதுலேருந்து 100 VH அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? அந்த ஹெட்டரோட 68 பிக்சல் ஹைட்டை நான் மைனஸ் பண்ணணும். அப்போது 68 பிக்சல்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கால்க் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்? ஓவரால் 100 VHலேருந்து அந்த 68 பிக்சல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ ஹைட்டோ அதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணி கொடுக்கும். அப்போது எனக்கு என்ன ஆகாது? ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஸ்க்ரோலிங் மாதிரி வராது.
ஓகேவா? இந்த ஹைட் வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காந்துருக்கும். ஏன்னா இந்த ஹெட்டர் வந்து எப்பயுமே எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஃபிக்ஸட் பொசிஷனில் இருக்க போகுது. ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே எங்கே இருக்கும், டாப்பில் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். அப்போது ஹெட்டரோட பொசிஷனை ஃபிக்ஸடை நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆகும், இந்த 68 பிக்சல்ஸ் இப்போ என்ன ஆயிரும், மேலே ஏறி போய் உட்காந்துக்கிடும். அப்போ நான் மறுபடியும் அதுக்கு என்ன செய்யணும், ஓவராலாக செக்ஷனுக்குள்ளே பேடிங் டாப்னு கொடுத்து அந்த 68 பிக்சல்ஸை கீழே இறக்கணும். ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஹெட்டரை வந்து என்ன செஞ்சிடலாம், பொசிஷன் வந்து ஸ்டிக்கின்னு கொடுத்துடலாம். ஸ்டிக்கி பொசிஷன் எதுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும், டாப்பில் 0 பிக்சலுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ ஒன்ஸ் இந்த டாப்பில் போய் முட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டிக்கி ஒட்டிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் ஸ்டிக்கி பொசிஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் இதை என்ன செய்யணும், ஃபிக்ஸட் பொசிஷனுக்கு மாற்றணும். அப்போ அதை ஃபிக்ஸட் பொசிஷனை மாற்றும் போது இந்த 68 பிக்சல்ஸ் உதைக்கும். ஏன்னா இது ஃபிக்ஸடாக மாறிடுச்சுன்னா இந்த செக்ஷன் அப்படியே மேலே எங்கே ஏறிக்கிடும், டாப்பில் ஏறிக்கிடும். இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்கே ஏறிக்கிச்சு, அந்த செக்ஷன் அப்படியே மேலே ஏறிக்கிடுச்சா, கீழே இந்த 68 பிக்சல்ஸ் எனக்கு உதைக்குதப்போ இப்போ நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், உள்ள பேடிங் டாப்னு கொடுத்து அந்த 68 பிக்சல்ஸை உள்ள நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ வேலை பார்க்கணும். ஸோ அதுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்டிக்கினே சொல்லி வச்சிடலாம். ஸ்டிக்கின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஸ்க்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது டாப்பில் பின் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு ஸ்க்ரோல் கிடையாது, நமக்கு இப்போதைக்கு ஸ்க்ரோல் பண்ணலாம். அடுத்து செக்ஷன்ஸ் ஆட் ஆக ஸ்க்ரோல் வந்து வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த செக்ஷனுக்குள்ளே எதை கொண்டு வைக்கணும், ஒரு பேன் டேக்கு இல்லைன்னா ஒரு H3 டேக்காக கூட இருக்கலாம். அப்புறம் ஒரு H2 ஒரு மெயின் ஹெட்டிங் டைட்டில் டேக் ஒன்று. அப்புறம் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு நார்மல் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அப்போது ஒரு H3 டேக்கு எனக்குள்ள என்ன செய்ய போகிறேன், நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். அடுத்து H1 டேக்கு எனக்குள்ள ஹலோ மை நேம் எஸ் வெற்றிவேல் ரவி அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்து இங்கேக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக்கு, அதுக்கு இந்த லோரம் விப்சம் டம்மி டெக்ஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டாட் பட்டன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்குள்ள பட்டன் டைப் பட்டன், அது என்னது ப்ராஜெக்ட்ஸு. அடுத்து நான் லிங்க்டின் கொடுத்துருக்கு, நான் எனக்குள்ள கான்டாக்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 2 பட்டன் எனக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த இடத்துல செக்ஷனுக்குள்ளே, அதாவது செக்ஷன் எல்லாம் காமனாக டார்கெட் பண்ண முடியாது. அப்போது ஹோம் செக்ஷனை நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த ஹோம் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே H3 டேக். ஃபஸ்ட்டு நான் எதை டார்கெட் பண்ண போகிறேன், H3 டேக். ஹோம்குள்ளே இருக்க H3 டேக். ஓகேவா? இந்த H3 டேக் தானே இங்கே கொடுத்துருக்கோம். இந்த H3 டேக்கோட கலர் எனக்கு என்ன இருக்க போகுது, டெக்ஸ்டோட கலர் வேரியபிள் ப்ரைமரி கலர். ஓகேவா? ப்ரைமரி கலரில் இருக்கும். எனக்கு லெட்டர் ஸ்பேசிங் வந்து எனக்கு 1.25 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ மோர் ரீடபுளாக இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது ஃபாண்ட் சைஸ் வேரியபிள் எனக்கு சப்ஹெட்டிங் சைஸில் அது இருக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஹெட்டிங் சைஸாக கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஹெட்டிங் சைஸாக இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேவா? அப்புறம் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே எனக்கு என்ன இருக்கணும், அப்பர் கேஸில் இருக்கணும், இப்படி இருக்கணும். இதுக்கு கீழே எனக்கு இப்போ என்ன வச்சுருக்கேன், ஹோம் செக்ஷன் கீழே எனக்கு ஒரு H1 டேக் இருக்குது. அதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 24 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு 2 REM வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. 5 ஓகே. ரூட் எலமெண்ட்லேருந்து எனக்கு ஒரு 4 டைம்ஸ் அந்த எனக்கு வந்து அது எனக்கு பெருசாக இருக்கணும். ரூட் எலமெண்ட்டில் நான் அதாவது HTML டேக்கில் நார்மலாக 16 பிக்சல்ஸ் இருக்கும். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் தட் 16 பிக்சல்ஸோட சைஸ் எனக்கு. ஓகேவா? அதுக்கு தான் இருந்தது. இப்போது இங்கே எனக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு இதோட கலர் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வேரியபிள் கொடுத்து என்ன செய்ய போகிறேன், செகண்டரி கலரில் எனக்கு வைக்க போகிறேன். இப்போது
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே மை நேம்னு கீழே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஒன்று அவனுக்குள்ள ஒரு பிஆர் டேக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா? இதுக்கு இந்த லோரம் எப்சன் இந்த சப் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேக்ஸிமம் விட்த் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹேஷ் ஹோம்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் டேக்கு மேக்ஸ் விட்த் அது தேவையில்லை. மேக்ஸ் விட்த் கொடுத்து இதுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனில் இருக்கும்போது இனிஷியலாக எனக்கு ஒரு 540 பிக்சல்ஸ் எனக்கு போதும். அதுக்கு மேலே எனக்கு அது இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு நார்மல் சைஸ் தான். வேரியபிளில் போய் நார்மல் டெக்ஸ்ட் சைஸ் என்னவோ அது. அப்புறம் கலர் டெக்ஸ்ட் கலரோட இதில் போயிட்டு எனக்கு வந்து வேரியபிளில் போய் செகண்டரி கலர் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்படி டல் இந்த கொஞ்சம் இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங் கொஞ்சம் ரீடபிளாக இருக்கணும். லெட்டர் ஸ்பேசிங்கில் போயிட்டு எனக்கு வந்து 1.25 பிக்சல்ஸ் இல்லை 1.25 பிக்சல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 பிக்சல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் செய்யணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஹோம் செக்ஷனுக்கு இப்போது ஹேஷ் ஹோம் செக்ஷனில் போய் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்னது காலம், அலைன் ஐட்டம்ஸ் எங்கே எனக்கு அலைன் பண்ண போகிறேன் ஸ்டார்டிங் பாயிண்டில், ஜஸ்டிஃபை கான்டென்ட் எங்கேயும் ஸ்டார்டிங் பாயிண்டில், கேப் எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ள கேப்பு. ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க கேப்பை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்க இந்த மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா பேடிங் டாப்னு கொடுத்து ஒரு 64 பிக்சல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பட்டன் ஹோம் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற பட்டன் குரூப்பு என்னது பட்டன் குரூப்ஸு, அதுக்குள்ளே இருக்க பட்டனுக்கு. ஓகேவா? பட்டனுக்கு எனக்கு எந்த விதமான பார்டரும் எனக்கு இருக்கக்கூடாது, நன். அப்புறம் அவுட்லைனும் எனக்கு இருக்கக்கூடாது, அதுவும் என்னது நன். அப்புறம் பேடிங் டாப் அண்ட் பாட்டம் எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ஒரு 36 பிக்சல்ஸும் இருக்கணும். அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு என்ன இருக்க போகுது, ஒரு 8 பிக்சல்ஸ் எனக்கு இருக்க போகுது. இது வந்து காமன் ஸ்டைல்ஸ் இந்த இருக்கா, இப்படி இருக்கும் காமன் ஸ்டைல்ஸ். இது காமனாக இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. இப்போ அடுத்து பட்டன் குரூப்புக்குள்ளே இருக்க ஸ்பேஸ். அப்போது டிஸ்பிளே என்னது ஃப்ளெக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் என்னது சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவும் சென்டர். அப்புறம் அதோட கேப் வந்து எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் கேப். ஸோ 2 பட்டனுக்கு இடையில எனக்கு கேப் இருக்கும். 2 பட்டனுக்குமே நான் என்ன செய்ய போகிறேன், கர்சர் பாயிண்டர் தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த இதுக்கு நான் இதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன், பட்டனோட ஸ்கேல் லெவல். அதாவது நார்மலாக 100%லேருந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். அப்போது ஸ்கேல் லெவல் 100லேருந்து எனக்கு என்ன செய்யணும் 120. அப்போது இப்படி ஹோவர் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ டிரான்சிஷன்ஸ்னு கொடுத்து ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட் இல்லை ஈஸோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ அது ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? இது கூடவே சேர்ந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு கொடுத்து இனிஷியலாக என்ன செய்ய போகிறோம் 0 பிக்சல்ஸ் அதுக்கும் 0 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்து RGBA 0000 வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் ஹோவர் பண்ணேன்னா எந்த இதுவுமே தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன மூவ் பண்ண போகிறேன், ஒரு 4 பிக்சல்ஸ் நான் மூவ் பண்ணுறேன். எங்கே தெரியுது எனக்கு, ரைட் சைடில் தெரியுதா? இப்போ அதே மாதிரி இந்த 4 பிக்சல்ஸை நான் மூவ் பண்ணுறேன். இப்போ எங்கே தெரியுது, டாப்லேருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அடுத்து இந்த பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணும், எனக்கு வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் பிளர் எஃபெக்ட் வேணும். இல்லை எனக்கு அந்த பிளர் எஃபெக்டே இல்லாமல் வந்தாலும் அது பார்க்க நல்லா இருக்குமா தெரிஞ்சாலும் அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்களோட விருப்பம். பட் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் பிளர் எஃபெக்ட் வச்சுக்கிட்டு இதோட கலர்லேருந்து 0.07 அதாவது 60% அந்த ஷேடோ, அதாவது மைல்டாக இருந்தாலே போதும் எனக்கு. ஓகேவா? இவ்வளோ மைல்டு அந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலே எனக்கு இது போதுமானதான். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு பட்டனோட கலர் எப்படி இருக்குது, ஸ்டைல் எப்படி இருக்குது, ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது. அப்போது அதோட ஃபஸ்ட்டு சைல்டு அதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்க போகிறேன், வேரியபிள் ப்ரைமரி கலர் இருந்துச்சா. அப்புறம் இந்த பட்டனோட டெக்ஸ்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் நான் என்ன செய்ய போகிறேன், வேரியபிள் எனக்கு உள்ளே வந்து என்ன சைஸில் இருக்கணும், ஹெட்டிங் சைஸில் இருக்கணும். ஹெட்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது.
சப்ஹெட்டிங் சைஸில் எனக்கு இருக்கணும், இவ்வளோ பெருசாக இருக்கணும். இப்போது இதே மாதிரி லாஸ்ட் சைல்டில் டார்கெட் பண்ணி அதுக்கு என்ன செய்ய போகிறேன், அதுக்கு பார்டர் என்னது 1 pixel சாலிட், ப்ரைமரி கலர் கிடையாது, செகண்டரி கலர். ஸோ 1 pixel px இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போது இங்கே செக்ஷன் நான் 100% வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது, இந்த தேவையெல்லாம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா, இது எனக்கு தேவையே இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சிடலாம், நான் செக்ஷனுக்கு போய் இந்த மினிமம் ஹைட் ப்ராப்பர்ட்டியை தூக்கி விட்டேன் அப்படின்னா எனக்கு அது போதுமானது தான். அப்போ நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், எனக்கு இந்த கண்டென்ட்டு எனக்கு மேலே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் இதை பொசிஷன் ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கனால நான் ஸ்க்ரோல் பண்ண எனக்கு இந்த இது எப்பயுமே எனக்கு எங்கே இருக்கும், அதே பிளேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ அடுத்த பிரச்சனை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து தனியாக வெளியில் போடாமல் அதை நான் என்ன செஞ்சுருக்கணும், ஹோம்குள்ளேயே நான் வைக்கணும். ஓகேவா, இப்போ நார்மலாக தான் இருக்கும், ஏன்னா இது ஆல்ரெடி என்ன பொசிஷனில் இருக்குது, எனக்கு அது ஃபிக்ஸடு பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த ஹேஷ் ஹோமோட பொசிஷன் நான் என்ன செய்ய போகிறேன், பொசிஷன் அப்படின்னு கொடுத்து ரிலேட்டிவ் பொசிஷனில் செட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹீரோவை என்ன செஞ்சிருவேன், அப்சல்யூட் பொசிஷனில் மாற்றி விட்டுருவேன். இப்போது ஹோவர் பண்ண எனக்கு இது மேலே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டாப்லேருந்து நீ என்ன செஞ்சிரு, -120 பிக்சல்ஸ் போயிடும், அவ்வளோதான், ஏறிக்கணும், முடிஞ்சு. இப்போது இதை நான் ஸ்க்ரோல் பண்ண இந்த செக்ஷன் எனக்கு ஸ்க்ரோல் ஆகுதோ அதை ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு அந்த இமேஜ் எனக்கு அது கூடவே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஆல்ரைட். ஸோ இப்போது இந்த ஹோம் செக்ஷன் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இதில் வந்து இப்போ அடுத்து எந்த செக்ஷன் நான் கொண்டு வரணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் செக்ஷன்ஸை கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ இப்போது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி செக்ஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு என்ன செய்ய போகிறேன், ஐடி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த ஐடி வந்து எனக்கு ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகணும், மேப் ஆகணும். இது காப்பி பண்ணி அப்படியே எங்கே கொடுத்துடணும், நான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். ஏன்னா இதை கிளிக் பண்ணும்போது அது என்ன செய்யும், இந்த ஐடி எங்கே இருக்கோ அந்த ஐடிக்கு என்னை அதை எடுத்துகிட்டு போகும். ஓகேவா, அதுக்காக தான். இப்போது இதுக்கும் இந்த இதுக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நேமை கிளிக் பண்ணால் ஹோமுக்கு வர மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆங்கர் டேக்கில் ஹோம்னு ஒரு ஐடி வச்சு நம்ம வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, அதை கொடுத்து நீங்கள் கொண்டு வர மாதிரி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது இதுக்குள்ளே இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா .title அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு h2 டேக் வைக்க போகிறேன். அதனோட நேம் என்னவா இருக்க போகுது, ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இதுக்கு வச்சுட்டு இல்லை அப்படின்னா h2னே வச்சுக்கலாம், அதை வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரச்சனை என்னன்னா ஸ்பேஸ் இல்லை பார்த்தீங்களா செக்ஷனுக்குள்ளே. அப்போது பேடிங் கொடுத்து டாப் அண்ட் பாட்டமில் எனக்கு ஒரு 40 பிக்சல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 0 பிக்சல்ஸ். மேலே ஆல்ரெடி நம்ம இங்கே வச்சுருக்கோம். டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல்ஸ்க்கு பதிலாக நான் என்ன செஞ்சுறேன், 80 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துறேன். ஸோ அப்போது எனக்கு அந்த ஸ்பேஸஸ், அந்த தேவையான ஸ்பேஸ் கிடச்சிரும். ஓகேவா, ரெண்டாவது அதுக்கு கீழே மார்ஜின் பாட்டம்னு கொடுத்து அதையும் ஒரு 25 பிக்சல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இன்னும் அந்த செக்ஷன் கீழே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 பிக்சல்ஸ் எனக்கு கேப் கிடச்சிரும். இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா செக்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டைட்டில், செக்ஷனுக்குள்ளே இருக்கிற என்னது இந்த டைட்டில், இதை காப்பி பண்ணி டைட்டில் டிவிஷனை ஃபுல் விட்த்தை ஆக்குபை பண்ண போகிறேன். ஃபுல் விட்த்து, டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் டு சென்டர். அப்போ எனக்கு என்ன செஞ்சிடும், எக்ஸாக்டாக எனக்கு சென்டர் லொக்கேஷனில் வந்துடும். இப்போ டைட்டில் டேக்கில் இருக்கிற h2 டேக்கை நான் டார்கெட் பண்ணணும். h2 டேக், h2வா h3யா, h2. இதோட ஃபாண்ட் சைஸ் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா வேரியபிள் ஹெட்டிங் ஃபாண்ட்ஸ், ஹெட்டிங் சைஸை நான் வைக்க போகிறேன். ஓகேவா, லெட்டர் ஸ்பேசிங்
உள்ளே இருக்க அந்த லெட்டர் ஸ்பேஸ் வந்து எனக்கு 1.25 பிக்சல்ஸ் எனக்கு இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இதோட டெக்ஸ்ட் கலர் வேரியபிள் செகண்டரி கலர். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ இந்த h2 டேக்கோட இதோட இது வந்து என்ன செய்ய போகிறேன்னா பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்லி வைக்க போகிறேன். இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த h2 டேக்கோட பிஃபோர்ஸ் கூட எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட்னு வச்சுட்டு கான்டென்ட் என்ன வைக்க போகிறேன் எம்டி கான்டென்ட் வச்சுட்டு விட்த்து வந்து 100% விட்த்து கொடுத்துட்டு ஹைட் வந்து என்ன செய்ய போகிறேன் ஒரு 2 பிக்சல்ஸ் ஹைட் கொடுத்துட்டு கலர் வந்து என்ன செய்ய போகிறோம் வேரியபிள் ப்ரைமரி கலரை கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போயிட்டு ஓ கலர் இல்லை பேக்ரவுண்ட். என்னடா நானும் கலர் வரலையேன்னு பார்க்குறேன். பேக்ரவுண்ட் இந்த இருக்கா அந்த அண்டர்லைன் சரிதா? இப்போ இந்த அண்டர்லைனை வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கே கொண்டு வரணும் கீழே கொண்டு வரணும். இதுக்கு கீழே. அப்போது பாட்டமில் இருந்து -10 பிக்சல்ஸ் கீழே இறங்கிருக்கு. போதுமானது. விட்த்து வந்து நான் என்ன செஞ்சிட போகிறேன் ஒரு 70% விட்த்து. அப்புறம் அலைன் வந்து சென்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை டெக்ஸ்ட் அலைன் கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு இதை நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே வழி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர். ஸோ சென்டருக்கு வந்துடும். ஹைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 3 பிக்சல்ஸ். அப்புறம் பார்டர் ரேடியஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா பார்டர் ரேடியஸ் கொடுத்து அதுக்கு ஒரு 5 பிக்சல்ஸ் கொஞ்சம் ரவுண்டட் எட்ஜஸாக வேணும்னா ரவுண்டட் எட்ஜஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஹைட்டை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எட்ஜஸ் ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ஹைட் இப்போதைக்கு 3 பிக்சல்ஸ் இருக்கிறனால நமக்கு இஷ்யூஸ் இல்லை. பட் 5 பிக்சல்ஸ் வரும்போது சரியா? இப்போ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது வந்து இப்போ இங்கனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரிட்டு. ஓகேவா? 2 ஈக்குவல் காலம்ஸாக இருக்குது. அதில் லெஃப்ட் சைடில் ஒரு கண்டென்ட்டு ரைட் சைடில் ஒரு கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்போது இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இது வந்து என்ன செய்ய போகிறோம் டாட் ரோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டாட் ரோன்னு வச்சுக்கலாம். ஒரு ரோக்குள்ளே 2 லேயர் இருக்கணும். டாட் லெஃப்ட்டு அடுத்து என்னது டாட் ரைட்டு. ஓகேவா? இந்த ரோ வந்து எனக்கு என்னவா இருக்க போகுதுன்னா கிரிட்டாக இருக்க போகுது. அதோட மேக்ஸிமம் ஹைட் என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு 200லேருந்து 240 பிக்சல் சம்திங் ஒரு மேக்ஸிமம் ஹைட்டு நான் கொடுத்து செட் பண்ணிட போகிறேன். சரியா? ஸோ அப்போது இதை காப்பி பண்ணி இல்லைனா இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்று வந்து கான்டென்ட்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து இமேஜ் செக்ஷன் வச்சுக்கிடுவோம். இமேஜ் அப்போ நம்ம அடுத்தடுத்த டிவிஷன் போகும்போது ஸ்வாப் பண்ணி நம்ம ஆர்டர் மாற்றிக்கலாம். ஸோ நேமிங்கும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போது இந்த இதுக்கு போய் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா செக்ஷனுக்குள்ளே தானே இருக்குது. செக்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது டாட் ரோ. ஓ அந்த ஸ்டைல்ஸ்லாம் இங்கே வந்துடணும். செக்ஷனுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது டாட் ரோ. இதோட விட்த்து வந்து எனக்கு என்ன செய்ய போகுது 100% விட்த் இருக்கணும். இதோட ஹைட் மேக்ஸிமம் ஹைட்டு நான் எப்போதைக்கு என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 275 பிக்சல்ஸ் நான் வைக்க போகிறேன். ஓகேவா? ரெண்டாவது இது வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு கொடுத்து ரிப்பீட் 2 1 ஃப்ரேம் ஈச்னு சொல்லி கொடுத்துட போகிறோம். ஓகேவா? அடுத்து இந்த ரோக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் செக்ஷனுக்கு எனக்கு கலர் தேவையில்லை. ரோக்குள்ளே இருக்க டாட் கண்டென்ட் தானே? ஆமாம் கண்டென்ட். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் ஒயிட் கலர். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போயிட்டு அந்த ரோ அந்த சைஸை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, ரோக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை, சைஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டென்ட் வந்து எனக்கு என்ன செய்ய போகுது விட்த்து 100%, ஹைட்டு 100% வந்துருச்சா? இப்போ அடுத்து இமேஜ் செக்ஷனுக்குள்ளே டாட் ரோக்குள்ளே டாட் இமேஜ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்ட் கலரை நான் என்ன வைக்க போகிறேன் இப்போதைக்கு
இந்த கலரை நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? விட்த்து ஹைட்டும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன செஞ்சணும், டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு கொடுத்தா தான் எனக்கு இப்படி வரும். ஓகேவா? டிஸ்பிளே கிரிட், கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு கொடுத்து நம்ம ப்ராப்பராக வச்சாச்சு. இப்போ இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த இதுக்கு எதுக்குமே எனக்கு கேப் இல்லை. அப்போ என்ன செய்ய போகிறேன், ஹேஷ் ப்ராஜெக்ட்ஸுங்கிறத டார்கெட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை இப்போ நான் டார்கெட் பண்ணணும். ஹேஷ் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பாருங்கள், காமனாக எழுதியிருக்க ஸ்டைல்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கேன், மேலே ஆர்டராக வச்சுருக்கேன். அந்தந்த செக்ஷனுக்கு வர்றதை தனித்தனியாக நான் கீழே எழுதிக்கிட்டே வரேன். ஸோ மாற்றிடாதீங்க. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. காலம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம், அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்புறம் கேப் வந்து ஒரு 32 பிக்சல்ஸ். ஸோ எனக்கு அந்த கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். 32 பிக்சல்ஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு 40 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது பேடிங் டாப்பு, பேடிங் டாப் அண்ட் பாட்டம். டாப் வந்து எனக்கு ஒரு 80 பிக்சல்ஸ், 80 பிக்சல்ஸு. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்டிக்கி பொசிஷன் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸ்டிக்கி ஒர்க் ஆகுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, மேலே ஸ்டிக்கி ஆனவுடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டோட அந்த இதெல்லாம் சரியாக தெரியல. அப்போ நான் என்ன செய்யணும்னா, அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்டில் ஸ்க்ரோல் ஈவெண்ட் நான் ஸ்க்ரோல் ஈவெண்ட் ஒன்ஸ் நான் ஸ்க்ரோலிங் வந்து ஒரு டாப்லேருந்து ஒரு 80 பிக்சல்ஸ் ஒரு 20 பிக்சல்ஸ் நான் கீழே இறங்கினோடனே அந்த ஹெட்டருக்கு போய் இந்த கிளாஸை இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லி நான் சொல்லணும். அந்த மாதிரி நான் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுனேன் அப்படின்னா ஒரு 80 பிக்சல்ஸ் நான் ஸ்க்ரோல் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் போய் அதில் மவுண்ட் ஆயிரும். அப்போ பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸில் தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது முடிஞ்சு. இப்போ இது 240 பிக்சல்ஸ் இந்த ஹைட் உங்களுக்கு பத்தலை, ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இதை வந்து என்ன செஞ்சுருங்க, ஒரு 320 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ திங்க் அது போதும் தான் நினைக்கிறேன். இல்லை, அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்காது. ஒரு 380 பிக்சல்ஸ் இது போதும். இதுக்கு மேலே பண்ணோம்னா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், பார்டர் ரேடியஸ் கொடுத்து கொஞ்சம் குறைச்சிடலாம். பார்டர் ரேடியஸ் வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு 20 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் இதுக்கு வெளியில் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகவே கூடாது. ஓவர்ஃப்ளோ ஹிடன் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போது அடுத்து நான் செய்ய வேண்டியது என்னென்னா, இதே மாதிரி எனக்கு எத்தனை அங்கே தேவை, எனக்கு 3 ரோ தேவை. வந்துச்சா? இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட் இடையில ஒன்றை மட்டும் நான் ஸ்வாப் பண்ணிடுவேன் மாறியும். இப்போ நான் இந்த இடத்துல இமேஜை வச்சுருக்க இடத்துல எல்லாத்துலேயும் நான் என்ன கொண்டு வந்து வைக்கணும், நான் ஒரு இமேஜை லைவாக எடுத்து கொண்டு வந்து நான் அவனுக்குள்ள வைக்கணும். ஓகேவா? இப்போது இந்த கண்டென்ட் செக்ஷனுக்குள்ளே எனக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையானது என்ன, ஒரு H2 டேக். அங்கே வந்து என்ன வைக்க போகிறேன், ப்ராஜெக்டோட நேம். அடுத்து எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக், அது ஒரு டம்மி டெக்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு பட்டன். அதோட டைப் எனக்கு என்ன இருக்க போகுது, பட்டன். அந்த இடத்துல நான் என்ன வைக்க போகிறேன், ரீட் மோர். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய வாசிக்கணும் விருப்பப்பட்டால் ரீட் மோர் அப்படிங்கிற ஒரு பட்டன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கண்டென்ட், இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இதுக்கு போய் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம், அலைன் ஐட்டம்ஸ் எங்கே சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எங்கே சென்டர், எக்ஸாக்டாக சென்டர் லொக்கேஷனுக்கு வந்துடும். இப்போ பேடிங் கொடுத்து எனக்கு உள்ளே வந்து எல்லா கார்னர்லேயும் ஒரு 40 பிக்சல்ஸ் பேடிங் நான் சுருக்கிடுவேன். முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு கேப்பை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 24 பிக்சல்ஸ் எனக்கு கேப் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த H2 டேக்கு, பேராகிராஃப் டேக்கு, பட்டன் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணணும். என்னது, H2 பேராகிராஃப் டேக் அப்புறம் பட்டன் அதானே, பட்டன் தானே? ஆமாம். பேராகிராஃப் டேக்கு, இது என்னது, பட்டன். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா, வேரியபிளில் கொடுத்து ஹெட்டிங் சைஸை கொடுத்துடணும். ஓகேவா? அப்புறம் கலர் வந்து எனக்கு வேரியபிளில் போய் செகண்டரி கலர் முடிஞ்சு போச்சு. பேராகிராஃப் டேக்கு போய் ஃபாண்ட் சைஸில் போய் வேரியபிளில் போய் சப்ஹெட்டிங்கோட சைஸ். ஓகேவா? அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு எங்கே இருக்கணும், சென்டரில் இருக்கணும். முடிஞ்சு. லெட்டர் ஸ்பேசிங்
அது வந்து எனக்கு 1.25 பிக்சல்ஸ் எனக்கு இருக்கணும், கொஞ்சம் மோர் ரீடபிலிட்டிக்காக. ரெண்டாவது இதோட கலர் வந்து எனக்கு வேரியபிளில் போய் செகண்டரி கலரில் எனக்கு இருக்கணும். ஓகேவா, முடிஞ்சு. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக காட்டணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி கொடுத்து ஒரு 80% எனக்கு ஒப்பாசிட்டி, ஸோ கலர் கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஓகேவா, முடிஞ்சு. இப்போ அடுத்து நான் செய்ய வேண்டியது பட்டனுக்கு போய் பட்டனுக்கு வந்து நான் ஒவ்வொரு தடவையும் பார்டரு அவுட்லைன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ டாப்பில் போய் ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன செஞ்சிடணும், பட்டனுக்கு வந்து பார்டரு நான் அவுட்லைன் நான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்போ நான் பேடிங் மட்டும் நான் என்ன செஞ்சுக்கலாம், உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த இடத்துக்கு தேவையான மாதிரி. ஸோ பேடிங் இங்கே டாப் அண்ட் பாட்டமில் வந்து எனக்கு வந்து ஒரு 12 பிக்சல்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸும் எனக்கு போதுமானது தான். பார்டர் ரேடியஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வந்து ஒரு 8 பிக்சல்ஸ் பார்டர் ரேடியஸ் எனக்கு இருக்கணும். ஓகேவா, அப்புறம் வேறு எங்கேயே நான் பட்டன் எழுதுனேனே, இதுக்கு எழுதுனேன்னா இதே ஹோவர் இதே இதை அப்படி இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு செக்ஷனுக்கு உள்ள டாட் ரோக்குள்ளே வர கண்டென்ட்டுக்குள்ளே வர பட்டனுக்கு அதோட ஹோவர் ஈவெண்ட்டுக்கு நான் இந்த ஸ்டைல்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா, அப்போ ஹோவர் பண்ணும்போது இப்படி இருக்கும். இங்கே என்ன செஞ்சிடலாம், ட்ரான்சிஷன் அப்படின்னு கொடுத்து ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இதுக்கு இப்போது வந்து என்ன செஞ்சிடலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து ஓகே பேக்ரவுண்ட் கலர் தேவையில்ல, பார்டர் கொடுத்து இனிஷியலாக என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இந்த இடத்துல வந்து பார்டர் வந்து 1 பிக்சல்ஸ் சாலிட் அப்படின்னு கொடுத்து வேரியபிள் செகண்டரி கலரில் பார்டர் வச்சுக்கிடுவோம் இனிஷியலாக. பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்னவாக இருக்க போகுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகுது பேக்ரவுண்டு. ஆனால் இங்கே வரும்போது நான் என்ன செஞ்சுருவேன், ஹோவர் பண்ணும்போது பார்டரோட பார்டர் வந்து எனக்கு 0 பிக்சல்ஸாக மாறிடணும், பேக்ரவுண்டோட கலர் எனக்கு வேரியபிள் ப்ரைமரி கலராக எனக்கு மாறிடணும். இப்படி இருக்கும். ஓகேவா, இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் இமேஜ் கண்டென்ட்டுக்குள்ளே வரக்கூடிய இமேஜ் எனக்கு ஃபுல் வித்தை ஆக்குபை பண்ணி உட்காரணும். இந்த இருக்கா இந்த இமேஜ் வந்து எனக்கு என்ன செய்யணும், இதுக்குள்ளே வர இமேஜ் டேக் வந்து இமேஜ் டேக், இதுக்குள்ளே நான் இமேஜ் டேக் தான் போட போகிறேன். அந்த இமேஜ் டேக் வந்து எனக்கு என்ன செய்யணும், விட்த்து 100%, ஹைட்டு 100%, ஆப்ஜெக்ட் ஃபிட் எப்படி கவர் ஃபுல் ஸ்பேஸையும் கவர் பண்ணி எனக்கு உட்காரணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொண்டு போய் இமேஜ் டேக்கை ஒன்றா வைக்க போகிறேன். இப்போதைக்கு நான் ஒரு டம்மி இமேஜை நெட்லேருந்து எடுத்துக்கிறேன். பிக்ஸாபே இங்கே போயிட்டு ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் ஏதோ ஒரு இமேஜ், இந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ரோ அந்த இருக்குது, இதுக்குள்ளே போய் இமேஜ் டேக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் இமேஜ். அதே மாதிரி இந்த இமேஜுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து இங்கே போயிட்டு இமேஜில் போய் இமேஜை பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொன்று இங்கே வந்து இதை காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து இந்த இமேஜ் டேக்குள்ளே இமேஜ்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா, ஸோ அப்போது இதில் எல்லாமே நமக்கு ஆர்டராக அந்த இமேஜ் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக உள்ளே வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து இதில் மிச்சம் இருக்கிறது இந்த இதுலேயும் ப்ராஜெக்ட்னு போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம அதை வந்து இந்த கான்ட்ராக்ட் செக்ஷன் இதை மட்டும் மாற்றணும். அப்புறம் கீழே அதே லாஸ்ட் செக்ஷனில் இந்த ஒன்று இமேஜ் டேக் ஒன்று வச்சுருக்காங்க. இதை ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ரெடி பண்ணணும். இப்போ என்ன செய்யணும், இதே மாதிரி இங்கே போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே காப்பி பண்ணி பண்ணலாம். அதான் பண்ண போகிறேன். அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டு உள்ளே இருக்க அந்த ரோ செக்ஷன்ஸை மட்டும் தூக்கி விட்டுறலாம், தேவையில்ல. டைட்டிலுக்கு பதிலாக இது வந்து ஐடி என்ன செஞ்சிடலாம், கான்டாக்ட். நான் அதான் மேலே வச்சுருக்கேன். இதையும் ஹைட் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்குது, கான்டாக்ட்னு தான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி கான்டாக்ட்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன வச்சுக்கலாம், கான்டாக்ட் லைக். ஓகே, என்ன இன்னொரு ரோ செக்ஷன் இருக்கா உள்ள, அதை தூக்கி விட்டுறலாம். முடிஞ்சு போச்சு, கான்டாக்டஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போனோம் அப்படின்னா இதுக்குள்ள
டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன், இன்புட் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஃபீல்டு இன்புட். இங்கனுக்குள்ளே என்ன வைக்க போகிறேன், பிளேஸ் ஹோல்டர் யுவர் நேம். இதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், இன்னொன்று அங்கனுக்குள்ளே என்ன வைக்க போகிறோம், அவங்களோட இமெயில் அட்ரஸ். அடுத்து டெக்ஸ்ட் ஏரியா. இதோட டெக்ஸ்ட் ஏரியாவில் இப்போ என்ன வைக்க போகிறேன், பிளேஸ் ஹோல்டரில் மெசேஜ், என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மெசேஜ். ஓகேவா. அடுத்து இதுக்கு கீழே இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து கால்ஸ்ன்னு கொடுத்து ஒரு 30 கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது காலம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ரோஸ் அப்படின்னு கொடுத்து 30. இவ்வளோ பெருசாக இருக்கா, எனக்கு அவ்வளோ தேவையில்ல, 20 இவ்வளோ போதும். இதை விட்டு ஹைட்டை உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரோஸ்ன்னு மட்டும் கொடுத்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து இதுக்கு கீழே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரே ஒரு பட்டன் டைப் பட்டன். அதுக்கு என்ன வைக்க போகிறேன், சென்ட். மெசேஜை அனுப்ப போகிறோம், சென்ட், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்க கண்டெய்னரை போய் நான் டார்கெட் பண்ணணும். ரோ முடிஞ்சு, இமேஜ் முடிஞ்சு, அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, செக்ஷனுக்குள்ளே இருக்க டாட் கண்டெய்னர். அதுக்கு என்ன செய்ய போகிறேன், விட்த் வந்து 100% தான். இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், ஃபார்முக்குள்ளே போட்டுக்கலாம். ஃபார்ம்னு ஒரு டேக் இருக்குது, HTML ஃபார்மு, அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சரியா. அப்புறம் இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், டிஸ்பிளே, ஃப்ளக்ஸ், அலைன் ஐட்டம், சென்டர், ஜஸ்டிஃபை, கான்டென்ட், சென்டர் வந்துருச்சா. இப்போ பேடிங் டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு ஒரு 40 பிக்சல்ஸ், 80 பிக்சல்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ஒரு 40 பிக்சல்ஸ். ஸோ கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா. இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க ஃபார்ம் டேக். இந்த ஃபார்ம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ், சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட், சென்டர், ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், காலம், கேப் எனக்கு ஒரு 32 பிக்சல்ஸ் கேப்பு எப்படி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது நான் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த ஃபார்மோட விட்த்து, இதோட மேக்ஸிமம் விட்த்து வந்து எனக்கு ஒரு 500 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். சரியா. இப்போது இந்த ஃபார்முக்குள்ளே இருக்க இன்புட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே இருக்க இன்புட், ஃபார்முக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் ஏரியா, இதை என்ன செய்ய போகிறேன், விட்த்து வந்து 100% விட்த்தை வைக்க போகிறேன். முடிஞ்சு. அடுத்து எனக்கு பார்டர் எதுவுமே தேவையில்லை, நன். அவுட்லைன் எதுவும் எனக்கு தேவையில்லை, அதுவும் நன். பேடிங்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பேடிங் எனக்கு டாப் அண்ட் பாட்டம் எனக்கு ஒரு 12 பிக்சல்ஸும், லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸும். ஓகேவா. இல்லை எனக்கு 24 பிக்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா 6 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா. பட் நான் 24 பிக்சல்ஸே வச்சுக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல்ஸ். முடிச்சு. ஓகேவா. எப்படி இருக்கும், இது வந்து என்ன செஞ்சலாம், ஒரு 10 பிக்சல்ஸ் வச்சுக்கிறோம். இது போதும். ஓகேவா. விட்த்து 100%. என்ன ஃபார்ம் மேக்ஸிமம் விட்த்து நான் கொடுத்தேனே, ஃபார்முக்கு வந்து மேக்ஸிமம் விட்த்து கொடுத்துருக்கனால அதுக்கு வந்து தெரியல அதோட மினிமம் விட்த்து. மேக்ஸிமம் விட்த்துனா அவ்வளோ தூரம் நீ விரியலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மேக்ஸ் விட்த்துக்கு பதிலாக உன்னோட மினிமம் விட்தே என்னவா இருக்கணும், 500 பிக்சல்ஸ் தான் இருக்கும். ஓகே. இப்போ ஸ்ட்ரெச் அவுட் ஆயிரும். பட் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும்போது நம்ம அதை என்ன செய்யணும், அந்த மினிமம் விட்த்தை வந்து நான் தூக்கி விட்டுறணும். அப்போ வந்து 100% விட்த்து அதை எடுத்துக்கிடும். ஓகேவா. இது வந்து என்ன செஞ்சிடலாம்னா, விட்த்து 100%ன்னு கொடுத்துக்கிடுவோம். மினிமம் விட்த்து வந்து 500 பிக்சல்ஸ் இருக்கும். கொடுத்துட்டு இப்போ மேக்ஸ் விட்த்துன்னு கொடுத்தேன் அப்படின்னா செட் ஆகிக்கிடும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அப்போ நான் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் நான் எழுதணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல மேக்ஸ் விட்த்தை வந்து நான் என்ன செஞ்சு விட்டுருவேன், ப்ராப்பர்ட்டியை எடுத்து விட்டேன் அப்படின்னா விட்த்தை வந்து
100% எனக்கு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது வந்து டாட் பட்டன் ஒரு செக்ஷனுக்குள்ள போட்டு உள்ளே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த டாட் பட்டன் செக்ஷன் வந்து எனக்கு வித்து 100% இருக்கணும். அப்போ எனக்கு பட்டன் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த பட்டனை வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு வச்சுட்டு அலைன் ஐட்டம் சென்டர்னு வச்சுட்டு ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து எங்கே வச்சுக்க போகிறேன்? எண்டில். அப்போ பட்டன் எங்கே போயிடும்? ரைட் சைடு எண்டுக்கு போயிடும். ஓகேவா? அப்போ இந்த பட்டனுக்குள்ளே இருக்க பட்டனை இப்போ நான் ஸ்டைல் பண்ணணும். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 12 பிக்சல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் 24 பிக்சல்ஸ், பேக்ரவுண்ட் கலர் வந்து செகண்டரி கலர். ஓகேவா? பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து என்ன வைக்க போகிறேன்? ஒரு 8 பிக்சல்ஸு. டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு ஒயிட் கலர். முடிஞ்சு புஷ். கர்சர் வந்து பாயிண்டர். ஓகே, ஆல்ரைட், முடிஞ்சு. இதில் இந்த ஐகான் வேணும்னா ஐகான் டேக் உள்ள கொண்டு வந்து போட்டு ஐகான் வச்சுக்கோங்க. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு கீழே நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த இதை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு இதை வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ கேவலமாக வரையக்கூடாது, கொஞ்சம் பெட்டராக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதோட கலர் ஃபில் எஃபெக்டில் போய் இந்த கலர் எஃபெக்டை கொடுத்து அந்த எல்லோ கலர் இதுக்கு நம்ம என்ன கலர் வச்சுருந்தோம்? ப்ரைமரிக்கு என்ன கலரில் வச்சுருந்தோம்? FDC 435 அந்த கலரை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சு. ஸ்ட்ரோக்கை தூக்கி விட்ருங்க. அப்படியே ரைட் கிளிக் பண்ணி நான் வரமாட்டியா? காப்பி பேஸ்டஸ், காப்பி SVG கோட் கொடுத்து ஃபைனலாக என்ன செஞ்சிட போகிறேன்? ஃபூட்டர் செக்ஷன். பாடி கீழே நான் என்ன செய்ய போகிறேன்? ஃபூட்டருக்குள்ளே அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விட்த் அண்ட் ஹைட்டை தூக்கி விட்றணும். முடிஞ்சு. ஓகேவா? இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்குள்ள, ஏன்னா ஃபூட்டருக்கு என்ன ஸ்டைலுங்கிறது அதுக்கு தெரியல. அப்போது ஃபைனலாக கீழே போயிட்டு ஃபூட்டர் அப்படிங்கிறத கொடுத்து விட்த் 100% கொடுத்துட்டு ஃபூட்டருக்குள்ளே இருக்கிற SVG அதோட விட்த்து எனக்கு 100%, ஹைட்டு எனக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு 240 பிக்சல்ஸ் ஹைட்டு இருந்துச்சா? ஆமாம், இந்த 100% கொடுத்தா ஏன் எனக்கு இங்கே வருது? அதுதான் நானும் பார்க்குறேன். என்ன பிரச்சனை? ஒய் என்னடாது? மேக்ஸ் விட்த் 100 VW வித் 100%. என்ன பிரச்சனை? இது வந்து கரெக்டாக உட்காரணுமே, இல்லை இங்கே 100 VW கொடுத்துருமா? அப்படின்னாலும் வர மாட்டேங்குது. ஓகே, ChatGPT கேட்டுருவோம். ஃபூட்டர் டேக்கு இந்த ஸ்டைலு எப்படி தெரியுது? அதோட அவுட்புட். ஸோ அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டு மேக் ஷூர் தி ஃபூட்டர் ஃபிட்
perfectly at the end. ஸோ அது அந்த இமேஜையும் நம்ம கொடுத்துருக்க கோடிங்கையும் அதை பார்த்து நமக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும். ஓ, டிஸ்பிளே பிளாக் கொடுத்தோம் அப்படின்னா இன்லைன் ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒர்க் அப்படியே கொடுத்து பார்ப்போம். என்னாச்சு? இது என்ன பிரச்சனை தெரியலையே. சார் ஒருவேளை அந்த இதுல நம்ம வரைஞ்சோம் இல்லப்பா, இது தான் வரும்ட்டு அந்த மாதிரி எதுவும் பார்த்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. ஏன்னா ஃபூட்டர் ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சு. ஓ, எஸ்விஜியும் ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சு. ஆனால் உள்ளே இருக்க அந்த பாத்து தான் ஃபுல் விட்த் எடுத்துக்க மாட்டேங்கி. இன்னர் பாத் இஸ் நாட் டேக்கிங் தி ஃபுல் விட்த். இன்னர் பாத்து ஃபுல் விட்த் எடுக்க மாட்டேங்கி. ஓகே, அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அது கொடுத்துடலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இல்லை, ஆஸ்பெக்ட் ரேஷியோ இல்லை. அப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ நன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாத் வந்து அந்த அந்த பர்டிகுலர் நான் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் ரேஷியோவுக்கு இருக்காது. ஓகேவா? இப்போ முடிச்சு அந்த ஸ்டைலில் எல்லாமே வந்துடுச்சு. இது டெஸ்க்டாப் வியூ. ஓகேவா? இதில் மொபைல் வியூவுக்கு வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும், இதை புஷ் பண்ணணும். இதுதான் மொபைல் வியூ தான் இருக்கும். ஓகேவா? மொபைல் வியூவுக்கு என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது கான்டாக்டுக்கு இந்த இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் செக்ஷனுக்கு இந்த இதோட சைஸை நம்ம குறைக்கணும், இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா கலரை தான் மறைக்குது. இதோட சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே அட் மீடியா ஸ்க்ரீன் கொடுத்து அண்ட் என்னது மேக்ஸிமம் விட்த், அதாவது எனக்கு மொபைல் ஸ்க்ரீன் மேக்ஸிமம் என்ன இருக்கும், ஒரு 540 பிக்சல்ஸ் வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் எனக்கு. ஓகேவா? 540 பிக்சல்ஸ் வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த இதோட இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டுக்கு போயிட்டு எது இந்த H3 டேகு. அப்போ ஹோமில் H3 டேகுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டைல்ஸாக மாற்ற போகிறேன். ஓகேவா? அதுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எஸ்விஜி, இதோட எஸ்விஜி ஹேஷ் ஹீரோ, இதுக்கு மேக்ஸிமம் விட்த்து கொடுத்து நான் அது என்ன செய்ய போகிறேன், நான் மேக்ஸிமம் விட்த் அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை டாப் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஓகே, மினிமம் விட்த் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் விட்த்து வந்து நான் 0 கொடுத்துறேன்னு வச்சுக்கோ. மினிமம் விட்த்து வந்து எனக்கு என்ன செய்யணும், ஒரு 500 பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகேவா? 0 பிக்சல்ஸ்னு வச்சுக்கலாம். மினிமம் விட்த்து வந்து இங்கனுக்குள்ளே 500 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை கொஞ்சம் இன்னும் அரௌண்டு கொஞ்சம் விளையாண்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் வந்து ஒரு 640 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன், போதுமானதான் எனக்கு இது. ஓகேவா? இப்போ இதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நான் இந்த இமேஜோட பொசிஷன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். -240 பிக்சல்ஸ். ஓகேவா? இல்லை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட ஒரு 160 பிக்சல்ஸ் வச்சு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நான் என்ன செஞ்சுறேன், அப்போது ரைட் சைடோட பொசிஷன் உனக்கு வந்து -200 பிக்சல்ஸ் நீ வெளியில் போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி வெளியில் போயிடும். இதில் மினிமம் விட்த் 500 பிக்சல்ஸுக்கு பதிலாக என்ன செஞ்சுறேன், ஒரு 540 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். இது போதுமானதான் எனக்கு இந்த இதோடது.
இப்போ அடுத்து நான் செய்ய வேண்டியது இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இது இருக்கா, இதோட கலரை சேஞ்ச் பண்ணணும். H3 இந்த H3 இருக்குல்ல, இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு வேரியபிள் நார்மல் சைஸுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் இதோட கலர் என்ன செய்ய போகிறேன், வேரியபிள் செகண்டரி கலர் இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த ஹீரோ டேக் H1 டேக், இந்த H1 டேக்கை டார்கெட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன செஞ்சேன் 4 REM வச்சுருந்தேன். அப்போது ஒரு 2.5 REM கொடுத்து பார்ப்போம். இது போதுமானது தான். ஓகேவா? இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக பெருசாக இருக்கிறதே நல்லதுன்னு தோணுச்சுன்னா ஒரு 3.5 கூட வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கூட போங்க, 3.5 கூட போங்க, மேக்ஸிமம் 3.5. அதுக்கு மேலே போகிறது நல்லா இருக்காது. ஓகேவா? இதோட சைஸை கொஞ்சம் கூட்டணும். ஏன்னா மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் சைஸோட கொஞ்சம் நான் கூட்டணும். இந்த இடத்துல விட்த் வந்து என்ன செய்ய போகிறேன், 100% மாற்றிட போகிறேன். ஓகேவா? மேக்ஸ் விட்த்தை வந்து ஆட்டோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். 0 பிக்சலுக்கு வைக்க வேணாம், ஆட்டோன்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் விட்த்தை. டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு சென்டருக்கு வந்துடணும். அப்புறம் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் அப்படின்னு கொடுத்து டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் 0 பிக்சல்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அதுக்காக. இது ரெண்டும் இந்த பட்டன் குரூப் இதை என்ன செஞ்சிடலாம், அப்படியே சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இந்த பட்டன் குரூப்ஸை டார்கெட் பண்ணி இங்கேருந்து அந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி போட்டு இதுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், விட்து 100% கொடுத்தேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக எனக்கு சென்டருக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அது என்னவா இருக்குது, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் தான் இருக்குது. அப்போ நான் அதை 100% கொடுத்தோன்னே எனக்கு சென்டர் வந்துடும். இப்போ அடுத்து நான் டார்கெட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டைட்டில் தேவையில்ல, இந்த ரோவுக்கு தான். ஓகேவா? இந்த ரோவுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா காப்பி பண்ணி அதை டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், 2 காலமாக வச்சுருக்கேன். அதை ஒரு காலமாக மாற்றி விட்டுருவேன். முடிஞ்சு ஒரு காலமுக்கு மாறிடும். ஓகேவா? ஆனால் இப்போ பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஹைட்டு, இமேஜ் கண்டென்ட்டோட ஹைட் பார்த்தீங்களா, ஹைட்டில் நமக்கு இஷ்யூஸ் வரும். அப்போது இந்த இமேஜை நான் டார்கெட் பண்ணணும். இந்த இமேஜ் செக்ஷனுக்கு ஹைட்டு கொடுத்து, ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுக்கு ஒரு 320 பிக்சல்ஸ் ஹைட்டை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வர மாட்டேங்குது. மினிமம் ஹைட்டுன்னு சொல்லி செட் பண்ணிடுங்க. அப்போது என்னடா அது, அப்போ ரோவோட ஹைட்டும் உதைக்கும். இந்த ரோவோட ஹைட்னால தான் நமக்கு அது உதைக்கும். அப்போ என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நீங்கள் ரோவோட ஹைட்டை ஓவர் ரைட் பண்ணணும். இங்கே போயிட்டு ரோவோட ஹைட்டை என்ன செஞ்சுருங்க, ஹைட்டு வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்குது, ஓகே. ரோவோட ஹைட்டை ஆட்டோன்னு கொடுத்துருக்கு, கரெக்டாக இருக்குது. அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிடும். ஓகேவா? முடிஞ்சா இப்போ ஃபைனலாக நம்ம இங்கே செய்ய வேண்டியது, அந்த இமேஜ் பார்த்தீங்களா, இது எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக இந்த இது கான்டாக்ட் டெக்ஸ்ட் சென்டர், இந்த கான்டாக்ட் செக்ஷனு, அதுக்குள்ள கண்டெய்னரு, அதுக்குள்ள இந்த ஃபார்மு. நீ கேட்டால் இதுவே போதும் தான், இதுவே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இதை அப்படியே விட்டுறலாம். விட்டு இதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணும்போது இதோட இதை நான் சேஞ்ச் பண்ணணும், அதை மட்டும் பார்க்கணும். அப்போது ஹெட்ரோட கலர் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஹெட்ரை எங்கே வச்சுருக்கேன், இதாக இருக்குது. இப்போ இங்கே வந்து ஹெட்டர் டாட் ஸ்க்ரோல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இங்கே இதுக்கு வந்து பேக் ட்ராப் ஃபில்டர் கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், பிளர் கொடுத்து ஒரு 20 பிக்சல்ஸ் நான் பிளர் ஆக்க போகிறேன். அப்போது இந்த ஹெட்டரில் கூடவே
கிளாஸில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன், ஸ்க்ரோல்டு அப்படின்னு ஆட் பண்ணேன் அப்படின்னா பிளர் ஆயிடுச்சா பின்னாடி, தெரியுதா, பிளர் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து RGBA கொடுத்து 255 ஒயிட் கலர் 255.5 எனக்கு ஒயிட் கலராக இருந்தால் போதும். அதாவதா ஓகேவா. ரெண்டாவது ஹெட்டர் வந்து எனக்கு எப்பயுமே Z இண்டெக்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும், 101 வருதா, எல்லா செக்ஷனுக்கும் மேலே இருக்கணும் எனக்கு. ஓகேவா. ஏன் அது அதுக்கு வெளியில் போகுது, கரெக்டாக தானே இருக்குது, சரியா. இப்போ இந்த இதை வந்து நான் எப்படி இந்த புல் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸில் கொண்டு வரணும். அப்போது ஸ்கிரிப்டில் போய் SRCயில் ./assets.js main.jsங்கிற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணணும். main.js ஓகேவா. இப்போது இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஹெட்டரை நான் டார்கெட் பண்ணணும். அப்போது இங்கே போயிட்டு ஆன்ஸ் ஹெட்டர் ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் லோனோட டாக்குமெண்ட்லேருந்து query செலக்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எதை டார்கெட் பண்ண போகிறோம், ஹெட்டரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்த விண்டோக்குமே ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணணும். ஏன்னா விண்டோ தான் ஸ்க்ரோல் ஆகுது. அப்போது window.add event listener அப்படின்னு கொடுத்து என்னது ஸ்க்ரோல் ஈவெண்ட்டை கொடுத்து எப்போல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ட்ரிகர் ஆகணும். ஓகேவா. அப்போது இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன், console.logன்னு கொடுத்து அது எப்படி ஸ்க்ரோல் ஆகுது, window.scroll y ஆக்சிஸோட ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பரை நான் எடுக்க போகிறேன். கன்சோலில் போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. பட் நான் ஸ்க்ரோல் பண்ண அந்த பிக்சல்ஸ் கிடைக்குது எனக்கு, எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த பிக்சல்ஸ் எனக்கு கிடைக்கும். இந்த பிக்சல்ஸ் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா யூஸ் பண்ண போகிறேன். இஃப் window.scroll y axis scroll y if that is greater than 50 pixels then நான் என்ன செய்யணும், header.classlist.add என்ன செய்ய போகிறேன், அந்த scrolled இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். இதை எல்ஸ் என்ன செய்ய போகிறேன், அங்கேருந்து அதை ரிமூவ் பண்ண போகிறேன். முடிஞ்சு போச்சு. சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது மேலே அந்த பிளர் எஃபெக்ட் கிடையாது. பட் ஒன்ஸ் அது 50 பிக்சல்ஸ்க்கு மேலே போனோடனே எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா. அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எனக்கு ஸ்மூத்தாக தெரியணும். கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆரம்பிச்சோடனே எனக்கு அந்த கலர் சேஞ்சஸ் தெரியுதா. ஸோ அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எனக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு டிரான்சிஷன் ஆட் பண்ணிடுங்க. டிரான்சிஷன் ஆல் 0.3 seconds ease in out முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா. முடிஞ்சு. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு. இதை நான் எங்கே செய்யணும், என்னோட GitHubல நான் புஷ் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு git source கண்ட்ரோலுக்கு போயிட்டு இங்கே போய் நான் என்ன கொடுக்க போகிறேன், இதெல்லாம் இந்தந்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு என்ன இருக்குது, யூவில் இருக்குது. ஓகேவா. அன்ட்ராக்டு ஃபைல், யூனா அன்ட்ராக்டு ஃபைல்னு அர்த்தம். இந்த ஃபைல்ஸ்லாம் கிட்டில் இருக்கிறதுக்கும் எனக்கு இது எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ சேஞ்சஸ் கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. யூஸ்வலாக என்ன செய்வோம் அப்படின்னா பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது அன்னன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கிலேருந்து இன்னைக்கு என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மெசேஜை கொடுப்போம். இன்னைக்கு நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட்னு கொடுத்தாச்சு. கொடுத்து கமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைல் ரெடியாக இருக்கும். லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே, அதாவது ஃபைலை நான் க்ளவுடுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்து இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கா, சேஞ்சஸ்க்கு நேராக அங்கே போயிட்டு புல் ஆர் புஷ்ங்கிற ஆப்ஷனில் போயிட்டு புஷ் டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட ஆர்ஜினுக்கு செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களோட கிட்டுக்கு அது புஷ் ஆயிருக்கும். உங்களோட கிட்டை போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் கோட் பப்ளிக்குள்ள எனக்கு என்ன இருக்குது, அந்த அசெட்ஸ்குள்ள index.html எல்லாமே எனக்கு வந்துடும். ஓகேவா. இதை எப்படி இந்த ரீட்மி ஃபைல் இதெல்லாம் நான் பண்ணுறது, இந்த ரீட்மி ஃபைலில் கொஞ்சம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஸ்டைல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.
ஓகேவா? அடுத்த கிளாஸில் இது எப்படி இதை ஸ்டைல் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு எப்படி இதை அப்படியே ஒரு ப்ராஜெக்டில் டெப்ளாய் பண்ணுறது, லைவ் சர்வருக்கு எப்படி இதை கொண்டு வரது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, alright guys. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலை செய்யலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுறேன், ரொம்ப கோடிங் மூவ் ஆகுது செய்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி எழுதும் போதே எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் வேகமாக தான் மூவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ வில் கரெக்ட் தட். அண்ட் மோரோவர் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல, அதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கான்டாக்ட் அஸ். அண்ட் மேலும் அடுத்த முக்கியமான கான்செப்ட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். ஆல்ரைட், ஐ வில் see you in the next video.